வந்துட்டேன் ஆட வந்துட்டேன் குடியிருக்கிற உங்களுக்கு எல்லாம் வணக்கம் வந்துட்டேன் அங்க வாங்க உட்காருங்க அந்த காலில் நிற்காதீங்க அங்க வாங்க உட்காருங்க அந்த காலில் நிற்காதீங்க அதைய விட்டு விலகி கொஞ்ச நேரம் ஆம பக்குவமா உட்காருங்க உட்காருங்க அதைய விட்டு விலகி கொஞ்சம் நேரம் ஆம உட்காருங்க உட்காருங்க நிற்காதீங்க இப்ப வண்டியா இதுக்கு முன்னாடி வண்டியா இப்ப வந்தீங்களா இதுக்கு முன்னாடி வண்டியா இப்ப வண்டியா இதுக்கு முன்னாடி வண்டியா எங்களோட நாட பக்கம் ஓடிதான் வண்டியா எங்களோட நாட பக்கம் ஓடிதான் வந்தீங்களா வந்துட்டேன் ஆட வந்துட்டேன் கூடி இருக்கிற உங்களுக்கு எல்லாம் வணக்கம் வந்துட்டேன் புத்தனாறு வேலைவாக்கும் புத்தனாருக்கு வணக்கமே புத்தனாறு வேலைவாக்கும் புத்தனாருக்கு வணக்கமே காலு கிடைக்காம அலைகிற மேஸ்திரிக்கு வணக்கமே சித்தாடு கிடைக்காம அலைகிற மேஸ்திரிக்கு வணக்கமே அட வீடுகளை காண்டை புடிச்சு பூசாம போட்டு இருக்கும் நாளைக்கு பூசுவோம் இன்னைக்கு பூசுவோம் கேட்டு பண்ற இன்ஜினியருக்கு வணக்கமே இன்ஜினியருக்கு வணக்கமே அலையில காடு சென்று விவசாயிகளுக்கு விவசாயிகளுக்கு வணக்கமே நம்ம விவசாயிகளுக்கு வணக்கமே அலையில 11 மணிக்கு மேல பச விட்டுட்டேன்னு வெள்ளையும் ஜெல்லையுமா இருந்துகிட்டு ஒரு ஆள்கிட்ட 50 ரூபா 100 ரூபா வசூல் பண்ணி சரியா 12 மணிக்கு புராந்தி கடைக்கு போற மதுப்பிரியருக்கு வணக்கமே நம்ம மதுப்பிரியருக்கு வணக்கமே 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 உங்களுக்கு அனைவருக்கு வணக்கமே வணக்கமே எங்கள் வணக்கமே இருக்கிற அனைவருக்கும் வணக்கமே பக்கத்து வீட்டு பொம்பளை புள்ள போன் நம்பர் வாங்கிக்கிட்டு நைஸா கரெக்ட் பண்ணுவோம்னு போன் அடிச்சு பேசி உன்னே விரும்புகிறேன் சொல்லி கூட்டிட்டு போய் லவ் பண்ற நீங்க வாங்கலுக்கு வணக்கமே வணக்கமே எங்கள் வணக்கமே 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 வாங்க வாங்க உட்காருங்க பல வாரி பேசுறேன் வாங்க வாங்க உட்காருங்க இந்த காலை நிற்காதீங்க வாங்க வாங்க உட்காருங்க நீங்க அந்த காலை நிற்காதீங்க பகையத்தை விட்டு விலகி பகையத்தை விட்டு விலகி உட்காருங்க வாங்க வாங்க உட்காருங்க நீங்க அந்த காலை நிற்காதீங்க கோமாளி 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 நான் ஒரு ஏமாளி ஏமாளி கோமாளி 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 நான் ஒரு ஏமாளி 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 இளையத்துற ஒரு கோமாளி 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 ஒரு ஏமாளி ஏமாளி அம்மா மாதிரி ஆத்த மாதிரி பாருங்க பாருங்க அன்புடைய நாடகத்தை பாருங்க அம்மா மாதிரி ஆத்த மாதிரி பாருங்க அன்புடைய நாடகத்தை பாருங்க தம்பி மாதிரி தங்கச்சி மாதிரி பாருங்க தம்பி மாதிரி தங்கச்சி மாதிரி பாருங்க நாடகத்தை பாருங்க பாருங்க அப்பா மாதிரி அக்கா மாதிரி பாருங்க நீங்க அன்புடைய நாடகத்தை பாருங்க அப்படின்னு பறவை விரட்டலாமலு சரி நாங்கெல்லாம் ஒரு ஊர்ல இருந்து கிளம்பி நம்ம ஊருக்கு வந்திருக்கோம் வந்ததெல்லாம் பெரிய விஷயம் இல்லை அப்புறம் ஒரு ஆள் இங்க இருந்து இது பண்ணி லொகேஷன் அனுப்பியிருந்தார் அங்க போயிட்டு மகமாய் நடக்கிற இடத்துக்கு எங்க அந்த மாதிரி போனா தம்பி நீங்க நடிக்க வேண்டிய மாதிரி இங்க இல்ல சரி அங்கிட்டு இருக்கு நாங்க வாங்கி 8:40க்குலாம் ரொம்ப சிறப்பான ரசிகர்கள் நீங்கெல்லாம் முதலாளி நாங்கெல்லாம் தொழிலாளி ஒரு ஆள் 5000 6000 வரிய கொடுத்து நாடா வச்சிருக்கீங்க கூட்டம் கடல் மாறி இருக்கியா கண்டிப்பா வளர்த்த ஆட்டாக்க பெண்கள் வர்க்கம் கடுமையா இருக்கு எள்ளு போட்டா எள்ளு எடுக்காது ஆமா எள்ள போட்டா எப்படி எடுக்க முடியும் இந்த கூட்டத்துல அதனால எள்ளு போட்டா எள்ள எடுக்க முடியாது ஆமா ஆமா அப்படின்னு சொல்றது ஆனா இன்னைக்கு ரொம்ப சிறப்பான ரசிகர்கள் நீங்க எல்லாம் முதலாளி நாங்கெல்லாம் தொழிலாளி சரி ஒரு ஆள் 5000 6000 வரிய கொடுத்து நாடா வச்சிருக்கீங்க நாடா வைக்கிற சில விஷயம்ல நீங்க எவ்வளவு பொறுமையா இருக்கீங்களோ அவ்வளவு பொறுமையா நாடகே சிறந்திருப்பா இருக்கும் ஏன்னா உங்களை சந்தோஷப்படுத்த நாங்க வந்திருக்கோம்
வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் சொல்லியிருக்காங்க. ஆமா ஆமா. இப்படி சிரிச்சா நம்மளை பொண்டாட்டி விட்டுட்டு போயிருக்கோம். ஏதோ புருஷன் செய்வனையில் மிஞ்சிட்டான் அப்படின்னு. ஏன்னா வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் சொல்றாளே, அது உண்மையா பொய்யா? உங்களை நான் கேட்கிறேன் அண்ணே, அது உண்மையா பொய்யா? உண்மைதானே. பொய் என்னன்னு சொல்ற? நம்மளும் வருஷத்தோடதான் சிரிக்கிறான். சரி, எந்த நோய் விட்டு போயிருக்கு? நாளாக நாளாக நோய் கூடிக்கிட்டே இருக்கு. சோறு அதிகமா சின்ன சுகர். ஆமா. பாலக்காய் சாப்பிட்டா வாய்வு. சரி. கொத்தரங்காய் சாப்பிட்டா வாய்வு. முட்டை சாப்பிட்டா வாய்வு. உருளைக்கிழங்கு சாப்பிட்டா வெதர் வாய்வு. வெதர் வாய்வு. முட்டைக்கோஸ் சாப்பிட்டா வாய்வு. சிக்கன் சாப்பிட்டா சூடு. மட்டன் சாப்பிட்டா அட்டாக்கு. வறுத்த மீன் சாப்பிட்டா கொழுப்பு. வறுத்த கறி சாப்பிட்டா கொழுப்பு. என்ன பலகாரம் சாப்பிட்டா கொழுப்பு. சரி. ஒரேதான் டீ குடிச்சோம்னா பித்தம். ஒரேதான் காபி குடிச்சோம்னா என்ன யாதுன்னே தெரியல. ஒரேதான் தண்ணி அடிச்சோம்னா லிவர் வீங்க. ஓஹோ. அப்புறம் மண்டை வீங்க. அதுக்கப்புறம் அதோட நமக்கு நீர்மாலை எடுத்துருவாங்க. ஆனா மனுஷன் இப்ப எப்படி வாழ்றேன்னே தெரியல. எதை சாப்பிட்டாலும் கெடுதல் தான். நான் ஒரு யோசனை பார்த்தேன். என்ன யோசனை? இந்த வருஷம் வக்க குளத்தை திங்கலாம் பார்த்தேன். என்ன சொல்ற? அதுவும் கிடைக்கல. நானும் மாடு மாதிரி தானே இருக்கேன். கேரளாவில் ஒரு குரூப் வரேன். சரி. அவன் கட்டினா 80 ரூபாயா, நம்ம கட்ட சொன்னோம்னா 150 ரூபாயா. மனுஷன் எப்படி வாழ்றேன்னே தெரியல. முதலாவது கட்டினாங்க, இப்ப மிஷினை விட்டு சுருட்ட ஆரம்பிச்சுட்டேன். கிரிச்சு புரிச்சு குறிச்சுன்னு அந்த வக்கையில மட்டுமா சுருட்டுறாங்க. நாட்டில் எவ்வளவு காய்ச்சவோ எவனோ சுருட்டுறேன். ஏழை எளிய மக்கள் பாவம் கஷ்டப்படுற வயிற்றுல அடிக்கிறாங்க. என்ன செய்யறது? திருடங்கள்லாம் பெரிய பெரிய ஆளுகளா இருப்பேன். அவன் முண்டமா அடிப்பேன். அவனை ஒரு ஆளும் பிடிக்காது. அதை சொல்லுங்க. நம்ம ஆளு 2 ரூபாய் எடுத்துட்டு போயிடுவேன் தெரியாம. அவனை பிடிக்க 15 ஆள் நிக்கி. கொள்ளையடிக்கிறேன் ஒருத்தன், மாற்றேன் ஒருத்தனா இருக்கு. மனுஷன் இந்த நாட்டில் எப்படி வாழ்றேன்னே தெரியல. இந்த நாட்டில் நம்மளை ஒழுங்கா நல்லா வாழ விட மாட்டாங்க, சாக விட மாட்டாங்க. அதுதான் உண்மை. இப்ப நாடகத்தில் நல்லா சம்பாரிச்சு டெய்லி நாடகத்துக்கு போனோம்னா பக்கத்து வீட்டுக்காரன் பேச ஆரம்பிப்பேன். எப்படி டெய்லி நாடகம் இத்தண்டி உருவமா இருக்க எவன் தாண்டி இவனை நாடகத்துக்கு கூப்பிடுறாங்க. டெய்லி 5000 10,000 அடிக்கிறேன் அப்படின்னு நான் இங்க கொட்டை ஏற கத்துறது எனக்கு தான் தெரியும். சில ஊர்ல மைக்கே நல்லா இருக்காது, நல்லா இருக்குன்னு சொல்லணும். இல்லைன்னா மைக்கேட்டுக்காரன் ஆள் வச்சு என்ன அடிப்பேன். சோறு ஓட்டால் சரியில்லை சொன்னா அவன் கரண்டி கம்போடு நிக்கிறேன். ஆமா. சோறு இல்லை அந்த ஆள் அடிச்ச வரேன். உங்களை வாட்சிய சரின்னு சொன்னா இவன் ஆள் வச்சு அடிச்ச வரேன். பொம்பளை டான்ஸை கட்டி பிடிச்சி அவங்க புருஷன் கத்தியோட இருக்கேன். பாதுகாப்புலடா குத்தி வாங்க போல. மனுஷன் இப்ப எப்படி வாழ்றேன்னே தெரியல. ஆமா, பிச்சை எடுத்தாலும் அதுலயும் கேக்குறேன். தண்டி உருவமா இருக்க பொலியல் மாதிரி முண்டை போய் புழைக்க வழியில பிச்சை எடுக்க வந்து கைகால் நொண்டியான்னு கேக்குறேன் அப்படின்னு கேக்குறேன். மனுஷன் இந்த நாட்டுல வாழவே முடியல. நல்லா சம்பாதிச்சு கார் வாங்கி ஓட்டுன பத்தி நம்மளால பேச ஆரம்பிப்பேன். டெய்லி நாடகம் ஊர்ல மட்டும் இல்ல எல்லா பக்கமும் பேசுவாங்க. டெய்லி நாடகம் கார் வாங்கி ஓட்டுவாங்கல்ல. 5000 10,000 இல்ல, நீ சும்மா சோத்துக்கு சோறு, காசு சம்பளத்துக்கு சம்பளம். 12 மணி ஆச்சுன்னா டெய்லி ஒரு லேடிஸ் இவனுக்கு தாண்டியில் அக்கா அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவேன். அந்த காரை விட்டுட்டு நம்ம பைக்கில் வேணும் வச்சுக்க, நம்மளால பேச ஆரம்பிப்பேன். எப்படி தம்பி கார் வாங்கினானா, சரி வண்டி டிவி கட்ட முடியலன்னு காரை தூக்கிட்டு போயிட்டோம்னு சொல்லுவேன். நம்ம வீட்டுல நிப்பாட்டி இருப்போம். அதை விட்டுட்டு பைக்கை விட்டுட்டு நடந்து வேணும் வச்சுக்க, ஊர் உலகமே பேச ஆரம்பிச்சிடும். எப்படின்னு அது ஊரு காசை திங்கவும் சுகர் கூடிருச்சு. சரி நடந்துகிட்டே இருக்கிறேன். ஒண்ணு நம்மளை வாழ விட மாட்டாங்க, சாக விட மாட்டாங்க. அதனால அதை பார்த்து ரொம்ப அன்னைக்கு 2 பேரும் நடந்து வழியில பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்படி எனக்கு தாண்டா கூட அந்த ஆள் சொல்றேன், எனக்கு தாண்டா கூட. நான் நினைச்சவங்க சொத்து வாங்கி போட்டது, சரி இடம் கூட இருக்கும் போல அப்படின்னு. என்னன்னு கேட்கிறேன், சுகர் உனக்கு 450, அவனுக்கு 550. எனக்கு கூட உனக்கு கூட, நான் சொத்து பிரச்சனை. ஓஹோ, ஏன்னா இப்ப எல்லாருக்கும் பிறந்த பிள்ளையில இருந்து பெரிய பிள்ளை வர. இன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்தேன், மனசு ரொம்ப வேதனையா இருக்கு. இந்த பொம்பளை பிள்ளையெல்லாம் நான் வளர்த்த ஆத்தாக்க உங்களெல்லாம் நல்லா என்ன சொல்றோம் நல்லா கேட்டு புத்தியா இருக்கணும். ஒரு பொம்பளை பிள்ளைய ஒரு பையன் விரும்புறேன், லவ் பண்ணி அந்த பொம்பளை பிள்ளைய கூட்டிட்டு போயிட்டேன். கூட்டிட்டு போறவன் ஒரு பொம்பளை பிள்ளை விரும்புறான்னா ஒருத்தன்
ஒரு கோயிலுக்கு கூட்டிட்டு போகலாம், கண்டிப்பா ஒரு சுற்றுலா தலத்துக்கு கூட்டிட்டு போகலாம். ஆமா, இங்க இருந்து வெறும் மலைக்கு வேலிக்கரு வைக்கலுக்குலாம் கூட்டிட்டு போனேன். ஒரு பொம்பளை பிள்ளைய கூட்டிட்டு போய் 13 பேருக்கு எடுத்திருக்கேன். 13 பேருக்கு எடுத்து பாவம் செத்து போறது பரிசு இல்லை, தண்ணி ராடை எடுத்து காலையில் அந்த பொண்ணோட உறுப்புக்குள்ள வலிக்கிறாங்க. மனசு பெரிய வேதனையா இருக்கு. பாவம் வளர்த்த ஆத்தாக்க பெண்கள்லாம் பார்த்து இந்த நாட்டில் ரொம்ப சுதாரிப்பா இருங்க. ஏன்னா தவறு மேல தவறு நம்ம பாதுகாப்பு நம்ம தான் பார்த்துக்கிறோம். மனசு ரொம்ப வேதனையா இருக்கு. ஒரு நாளும் ஒரு வீடியோ பார்த்தா மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கண்டிப்பா இந்த பொம்பளை பிள்ளைலாம் விரும்புறேன் மயிரை பிடுங்க நோத்தா என்னத்த சொல்றேன்னே தெரியும். ஆத்தாப்பன் சொல்ற பார்த்து குடிச்சு மாப்பிள்ளை கட்ட கல்யாணம் பண்ணி காட்டு ஒழுங்கா இருங்களே. போய் அப்புறம் வேலைக்கு வச்சு கொண்டு விட்டாங்களா? இதை ஏனே நீங்க சொல்றீங்க? நீங்களும் ஒரு பொம்பளை பிள்ளை பத்தி வச்சிருக்கீங்க. அடே அதைத்தாண்டா சொல்றேன். சரி, ஏன்னா இந்த நாட்டுல சின்ன பிள்ளைய விடுறாங்க. கண்டிப்பானே 13 வயசு பிள்ளை பாவம். இப்ப சொன்னே 13 வயசு பொம்பளை பிள்ளைய 13 பேர் இது பண்ணிருக்கேன். பாவம் மனசு. ஐயா ஐயா நீங்க எல்லாரும் வந்து இங்க பேசுங்க, நான் என்ன போறேன். உங்க சத்தம் தான் கேக்குது. ஏன்னா மனசு வேதனையா இருக்கு. தயவு செய்து நான் வளர்த்த ஆத்தாக்க பிள்ளையெல்லாம் ரொம்ப பத்திரமா பாத்துக்கிறேங்க. அதே மாதிரி அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாம் கும்பிட்டு கேட்குற வண்டியில போயில பார்த்து. ஏன்னா நம்ம உசுரை மட்டும்தான் வாங்க முடியாது. இப்ப கை போச்சுன்னா வேற கையை எடுத்து வச்சிடலாம், கால் போச்சுன்னா புளிய மரத்துக்காக மரத்தை வெட்டியா வச்சுக்கலாம், மூக்கு போச்சுன்னா மூக்கோட எடுத்து வச்சிடலாம், குஞ்சு போச்சுனாலும் குஞ்சோட எடுத்து வச்சிடலாம். எந்த குஞ்சுனே? ஏதோ ஒரு குஞ்சு. சரி, இப்படி கேள்வி கேப்ப என்ன வருதுங்களா புல்த பச்சா என்னை திட்டாங்க. ஏன்னா இந்த எதுக்கு மண்டையில மட்டும் ஏதாவது அடிபடுச்சுன்னா மனுஷன் வாழ்க்கையே வாழ முடியாது. அதுதான் காவல்துறை அதிகாரியா நம்மளை சும்மா இருக்க முடியாம ஹெல்மெட் மாட்டுங்க சும்மா இருக்க முடியாம இல்லை. நம்ம பாதுகாப்புக்கு சொல்றாங்கன்னா நம்ம அதை செய்யணும். நம்ம மாட்டானாலே அந்த ஆளுங்க வீட்டில் உள்ள கடுப்புல நம்மளை போட்டு அடிக்கிறது. அதனால பார்த்து வண்டியில போயில ரொம்ப கவனமா பார்த்து பத்திரமா போங்க. அன்பு சொந்தங்களே, நான் வளர்த்த ஆத்தாக்க பெண்கள்லாம் வண்டியில போயில கவனமா போங்க. உங்களுக்கு இந்த ஸ்கூட்டியில ஏறிட்டா உங்களுக்கு பிளைட்ல போற மாதிரி தெரியும். புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பொம்பளை என் கவட்டுக்குள்ள விட தெரிஞ்சு. என்ன சொல்ற? ஏற்கனவே நாட்ட தண்டி உருவமா இருக்கு. சரி, லேசா விட்டா நகல ஓட முடியாத பிரேக்கில் என்ன இங்கேடா பிரேக் இருக்கு. தயவு செய்து வண்டியில ஓட்டுற நான் வளர்த்த ஆத்தாக்க பாவம். ஏன்னா அந்த கணவர் புருஷன் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போய் இருக்க முடியாம நாங்க பொண்டாட்டி பிள்ளைய விட்டுட்டு வரோம்னா எதுக்கு இந்த காசை கொண்டு போய் பொண்டாட்டி பிள்ளைய காப்பாற்றணும் தான் வரோம். ஏன்னா கணவன் சொல்றதெல்லாம் கேட்டு எதுக்கு சொல்றாங்க ஏன் சொல்றாங்கன்னு புரிஞ்சு வாருங்க இந்த நாட்டில். ஏன்னா நிறைய ஆளு ஆம்பளையாளர்களும் ரொம்ப பாதிச்சு போய் திருறேன். ஆனா தாலி கட்டையில ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எப்படி லவ் பண்ணான்னு வச்சுக்கவே போயாம போன் பேசுவேன். என் செல்லம் வயிறம் நீ இல்லைன்னா நான் இல்லை தாலி கட்டுற வர. சரி, நீ தாண்டி கண்ணங்கரைன்னு நம்ம சொல்லுவேன். நீ தாண்டி ஆப்பிள் மாதிரி இருக்கேன்னு ஒரு மயில் இருக்கா உனக்கு தெரியுது. ரொம்ப வேதனைப்பட்டிருக்காப்பா. ஒரு மயில் ரொம்ப நம்மளை காட்டில் ரொம்ப துன்பப்பட்டிருக்கேன். ஒரு மயிலும் இருக்காதா செல்லாம் வைரம். நீண்ட என் பாசக்காரி ரோசக்காரி சொல்ல கல்யாணம் பண்ணி அந்த ஒரு மாசம் அந்த அந்த மரியாதையே வேற. இந்த பொம்பளை பிள்ளை நடந்து போனா அது பின்னாலே போவேன். பாதுகாப்புத்தேன். மூஞ்சி கழுவி விடுவேன், பவுடர் அடிச்சு விடுவேன், பொட்டு வைப்பேன், மல்லிகை போச்சு விடுவேன். செல்லாம் என் வயிறை பொண்டாட்டின்னு ஒரு மாசம் சொல்லுவேன். சரி, அந்த அந்த ஒரு மாசத்துல திடீர்னு நடந்து போய் கல்லு தட்டிச்சுன்னு வச்சுக்க கல்லை திட்டேன். நோத்தா என்ன கல்லு மயிரை என் பொண்டாட்டி கல்ல இருக்குன்னு கல்லை திட்டுவேன். ஒரு மாசம் கழிச்சு இவன் கேட்பேன் பொண்டாட்டி எப்படி போய் கல்லுல போய் எடுத்தேன் சனியை முடிச்ச முண்டை இதுல போய் மோதிரி பொம்பளானா பொருளியா வச்சிருக்கேன்னு. ஏன்னா எதுவுமே ஒரு கணக்குத்தேன். நான் பார்த்து எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா அந்த வாழ்க்கையில எல்லாருமே வாழ்றது கொஞ்ச நாள் தான். ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் தெரியாது, என்னைக்கு சாக போறது மட்டும்தான் தெரியாது. சாக போறது மட்டும் தெரிஞ்சுன்னா நம்மளால பேச ஆரம்பிச்சிருவேன். எப்படி மாப்பிள்ளை உனக்கு என்னைக்குடா செவ்வாய்க்கிழமையா? எனக்கு வெள்ளிக்கிழமை மதியண்டா. ஏன்டா சிரிச்சுக்கிட்டே சொல்றேன்? உனக்கு என்னைக்குடா? எனக்கு நாளை கழிச்சுடா. அது பார்த்தா அன்னைக்குன்னா ரொம்ப தம்பி உனக்கு என்னைக்குடா? ஆமா சனிக்கிழமை இருந்தா பெருமாளை கும்பிடுவேன். அந்த விஷயம் மட்டும்தான் தெரியாது. இந்த நாட்டில் இருக்கிற வரை சந்தோஷமா இருக்கணும். முதல்ல ஒற்றுமை முக்கியம். ஏன்னா இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்த இன்னைக்கு இந்த இளைஞர்கள்லாம் ஒன்று சேர்ந்து அன்னதானம் ஏற்பாடு செஞ்சு இந்த நாடகம் எல்லாரும் இளைஞருக்காக ஒரு ஜோரா ஒரு கைதட்டு கொடுங்கண்ணே. ஏன்னா இந்த நாட்டில் இளைஞர்கள் ஒன்றுபட்டா நம்ம வாழ்க்கை எல்லாமே செயல்படும். இளைஞர்கள் மட்டுமில்லை, நம்மளும் அதே மாதிரி
பெரியவனும் ஒரு சின்ன பயலுக்கு ஒரு செயலை தோன்றானா அவனுக்கு ஒரு உறுதுணையா இருக்கணும். ஆமா இவங்க செஞ்சு புலந்தாங்க மயில புடுங்கினா போடா முண்டை அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. எதுலையுமே ஒரு முயற்சி திருவினையாக்கும் முயன்றின்மை பூத்து விடும் சொல்லியிருக்காரு. எதையுமே ஒரு முயற்சி பண்ணோம்னா வாழ்க்கையில நல்லா இருப்போம். அதனால இங்க வருகின்றிருக்கின்ற அத்தனை அன்பு சொந்தங்களையும் பேரன்பான் என எத்தனை நிகழ்ச்சி இருந்தாலும் ஒரு 5 லட்சம் ரூபாய் இருந்தா ஆடல் பாடல் வைக்கலாம். ஒரு 3 லட்சம் ரூபாய் இருந்தா கிராமிய நிகழ்ச்சி வைக்கலாம். சரி. ஒரு 2 லட்சம் ரூபாய் இருந்தா இது வைக்கலாம். எது? கரகாட்டம். ஒரு 1.5 லட்சம் ரூபாய் இருந்தா வில்லு பாட்டு வைக்கலாம். ஆமா. ஒரு 1 லட்சம் ரூபாய் இருந்தா கும்மி பாட்டு வைக்கலாம். ஓஹோ. ஒரு 80,000 இருந்தா டைவர்ஸ் நிகழ்ச்சி வைக்கலாம். அது என்ன டைவர்ஸ் நிகழ்ச்சி? டைவர்ஸ் நிகழ்ச்சினா பொண்டாட்டி வந்து புருஷன் தலையில குழம்ப தூக்கி ஊத்துறது. சரி. ஆமா உனக்கு நடந்ததெல்லாம் பெரியது. ஆனா உன்ன மாதிரி நல்ல மனுஷன் நாட்டிலேயே பார்க்க முடியாது. கண்டிப்பா கண்டிப்பா. போதைய போட்டுட்டு பக்கத்து வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டான். நம்ம வீடு இதுதான். அதான் தேவையில்ல பக்கத்து வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுலாம் பெரிய விஷயம் இல்லை. அப்புறம் அடே வார்த்தால் கொண்டாட்டியோட போய் படுத்துட்டான்டா. என்ன நீ சொல்ற? இந்த பொம்பளை ஆளுங்க குறுப்பு ஜல்ல கட்டிருக்கல. உங்களை கும்புறையும் குறுப்பு ஜல்ல கட்டுங்க ஒரே வீட்டுல படுக்காதீங்க. பொண்டாட்டி நினைச்சு மாமியால மல்லு கட்டிட்டாங்க. அது லூச முடியாத ஒன்னா தெரிஞ்சே தவிர தனித்தனி ரூம்ல போய் இருக்கக்கூடாது. என்ன ஆச்சு? அடே யானை அது ஐயோ ஐயோ கத்து விடல இறுதி லூசு முண்டா சத்த இரு அப்படின்னு. நல்ல வேலை கையை அப்படி தடையை பார்த்திருக்கேன். வெறும் தோலும் தொங்கலுமா இருக்கணும்னே விட்டுருக்கேன். இந்த குறுப்பு சேலை கட்டுறதும் பார்த்து கட்டிக்கிறேன். உங்களை கும்பிடுறேன் நான் வளர்த்து ஆத்தாக்க இந்த குறுப்பு சேலை கட்டியிருக்கேன் பாரு. இந்த குறுப்பு சேலை வாழ்நாளே மறக்க முடியாது. பூரா குறுப்பு சேலை குறுப்பு சேலை. அதனால இந்த நாடகத்துக்கான வருகின்ற அத்தனை அன்பு சொந்தங்களை ஏன்னா வசனம்லாம் நாடகம் பெரிய நாடகம். ஆமா ஆமா. ஏன்னா இந்த இங்கிட்டு நம்ம ஏரியாவில் நாடகத்தை ரசிக்கக்கூடிய பகுதி பெரும்பார்ந்த பெரியவர்களை பெரும் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய தாய்மார்களை மற்றும் இந்த விழாவினை புரிபடுக்கும் விழா குழுவினர்களை மற்றும் இந்த நாடகத்தை காண வருகின்ற வட்டார நாடக கலாச்சார மக்களே, எதிர்கால இளைஞர்களே, எழுசுமு தாய்மார்களே, வருங்கால வாலிபர்களே, காலையில் கார் சென்று மாலையில் வீடு சென்று விவசாய மக்களே மற்றும் இந்த நாடகத்தை காண எங்கெங்கோ இருந்து வருகின்ற அத்தனை அன்பு சொந்தங்களையும் வருகை என வரவேற்றுக் கொண்டு எங்களது கலைப்பணியை எளிதே தூங்கிட மற்றும் இந்த குறுப்பு சேலை கட்டி வருகின்ற அத்தனை குறுப்பு லீடர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. கைதட்ட பாடுறா உங்களுக்கு கைதட்டு வரும் புரிச்சம்பளம் அப்படி பித்து கொண்டு வைத்திருந்தேன். இந்த திருவிழாக்கு பல யோசனை பண்ணுவாங்க. என்ன யோசனை? திருவிழா அந்த பெண்களுக்கு ஒரு சந்தோஷம் தாண்டா. சவுளி கடைக்கு போகணும், பேன்சி ஸ்டோர் போகணும், நகை கடை போகணும், பியூட்டி பார்லர் போகணும், இந்த பிரிவு எடுக்கணும். அவங்க புரிச்சம்பளம் அம்புன்னு பித்து கொண்டு வைத்திருவேன். 15 கிலோ கறி எடுக்கணும், 50 பாட்டில் வாங்கணும், பிச்சை எடுக்கணும். இவன் அவங்க பார்த்தா குறுப்பு சேலை கட்டி சாக்கெட்டு 800 ரூபா தைய கூலி. 800 ரூபாய்க்கு அப்படின்னு அது பின்னால ஆர்ச்சு 2 நிலை 2 சன்னலு 2 கயறு 2 குண்டு. யாரு குண்டு? அடே குண்டுனா அது குண்டு இல்லடா. அப்புறம் பின்னால 2 குண்டு. சரி. எவனா பின்னால சொல்ல மூக்குல இப்படி சொல்லட்டி அடிக்க குரு பூஜையில கட்டி அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். புருஷன் பாவம் பித்து கொண்டு வைத்திருக்கீங்க. கொத்தனார் வேலை பார்த்து சென்ட்ரிங் வேலை பார்த்து வெயில கடந்து செத்து தௌசர்ல 32 ஓட்டை இருக்கும். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நம்ம 1000 ஓட்டை தானே. அது பார்த்தா குரு பூஜையில கட்டி அந்த 8 நாளைக்கு பெண்கள் ஒண்ணு சேர்ந்து அந்த கும்மி கொட்டுற சந்தோஷமே வேற. இந்த முத்தாளம்மன் எடுத்துக்கிட்டு அந்த பகவதி அம்மா அந்த எல்லா தெய்வத்தையும் சொல்லிட்டு வர பாடுவோம். எல்லா தெய்வத்தையும் வேண்டிக்கிட்டு அப்படி கும்மி கொட்டாவார். எப்படி கும்மி? வரத பாருங்க வாசஞ்சு வரத பாருங்க. இப்படித்தான் பொம்பளை ஆளு கும்மி வீட்டுல கத்துங்க. ஆளுக்கு ஒரு பக்கம் அப்படியே வரத பாருங்க வரத பாருங்க. கொட்டுங்காடி பெரிய பொருள் இவங்களை பாருங்க உடனே கொட்டிட்டு பொம்பளை ஆளுக்கு பேசிக்கிறோம். ஆமா ஆமா. அத நம்மால ஆம்பளை ஆள் விளையாம்பாரு. எப்படி அடியே ஆத்தி அவங்க ஓட்ட கட்டிக்கு கண்ண 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 கண்ணன் இருக்கும். சரி. நல்ல செவத்த பொம்பளையா இருக்கும். அது யாருன்னே தெரியாது. அது பக்கத்துல நின்றுக்குவேன். அத்தாச்சி அண்ணே அண்ணே
அது கிடைச்சது அத்தை வேணும் போதையில முண்டைக்கு தெரியாம சொல்லிட்டு அதோட சேர்ந்து 2 ரவுண்டு ஒரு வேம்பாடு அது வரத பாருங்க செஞ்சு வரத பாருங்க 2 ரவுண்டு வருவேன் 3ஆவது ரவுண்டு அத்தாச்சி இடுப்ப கிள்ளிடுவேன் அப்புறம் அதோட அடிச்சுக்கிட்டும் மண்டே ஓடுத்துக்கிட்டும் முளைப்பாரி நடுவூர் ரோட்ல கிடக்கும் சரி செம்பு ஒரு பக்கம் கிடக்கும் வேப்பங்கொலை ஒரு பக்கம் கிடக்கும் பூசாரி வெறும் மாதிரியே முழிப்பாரு ஏன்டா முளைப்பாரி ஓட்டும் அப்புறம் நம்ம அளவுல அம்புட்டும் போலீட்டேஜில் போய் நிற்பாங்க அது மாதிரிலாம் இல்லாம எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் ஏன்னா இப்படி சிரிக்கணும் நீங்க சிரிச்சாத்தே நாங்க நல்லா இருக்கலாம் உங்களை சிரிக்க வைக்கிறது எங்க வேலை நீங்க ரசிக்கிறது நீங்க சில ஊர்ல நாடகத்தை வச்சுட்டு அந்த ஆளுகிட்ட என்னவோ நம்ம சொத்து வத்தை எழுதி வாங்கின மாதிரி அதை சொல்லுங்க அன்னைக்கெல்லாம் ஒரு ஊர் போயிருக்கு முண்டன் தஞ்சனமா முன்னாள் பப்புனு அப்படின்னு எனக்கு ஈர கொலை நடுங்கிருச்சு ஏற்கனவே நம்ம ஊர்ல 10 பேர் நம்மள அடிக்கிறாங்க இங்க வந்து பப்புனு உள்ள விட்டான்னு சொல்லு நான் நினைச்சேன் அவர் தான் மெயினான ஆளா இருப்பார் போல சரி சரி அவன் முண்டை பொம்பளை சோக்கு போல அவன் பொம்பளைய பாக்குறதா உள்ள போய் டான்ஸ் வர சொல்லு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நாடகத்தை ரொம்ப சிறப்பா ரசிக்கணும் இந்த முத்தாளம்மனை பற்றி பாடிட்டு அப்புறம் ஆரம்பமா குடும்பத்தோட இக்கர கோசியாடா எங்கடா இருக்கு குடும்பத்தோட இக்கர கோச குறிச்சி வருவோம் இந்த குறைகள் எல்லாம் முத்தாளம்மனுக்கிட்டே சொல்வோம் குறைகள் எல்லாம் முத்தாளம்மனுக்கிட்டே சொல்வோம் காலோடு கஷ்டப்பட்டு நடப்போம் கவலை வந்தா முத்தாளம்மன நினைப்போ நினைப்போ குடும்பத்தோட இருக்கிற கோஷ்டி வருவோம் நாங்க வருவோம் குறைகள் எல்லாம் முத்தாளம்மன் கிட்டே காலோடு கஷ்டப்பட்டு நடப்போம் அவளை வந்தா முத்தாளம்மன நினைப்போ குடும்பத்தோட வருவோம் குறைகள் எல்லாம் முத்தாளம்மன் சொல்வோம் குறைகள் எல்லாம் முத்தாளம்மன் கிட்டே சொல்வோம் இருப்பதெல்லாம் அம்மன் கையிலே வருவோம் எங்க குறைகள் எல்லாம் முத்தாளம்மன் கிட்டே சொல்வோம் திருவார் முத்தாளம்மன் வெற்றி வைப்பதுமே முத்தாளம்மன் முத்தாளம்மன் ஆட்டமாடி வாராட
போட்டு ஆடி வருவாளா அம்மா உடுக்கையே பிடித்தவளே ஆத்தா முத்து ராஜம் நின்றவளே உடுக்கையே பிடித்தவளே ஆத்தா முத்து ராஜம் கொண்டவளே ஓடி வாமா தாயே ஒரு சொல்லு ஆசையே அலை கட்டுமா தாயே அலை கட்டுமா கதங்கையில் எடுத்து அலை கட்டுமா ஆத்தா கிளம்பிட்டாரா ஆத்தா அம்மா பிடிக்காதம்மா ஆத்தா கிளம்பிட்டாரா ஆத்தா கிளம்பிட்டாரா எனக்கு வந்த வாசம் வச்சு கிளம்பிட்டாரா கிளம்பிட்டாளா அத்தா கிளம்பிட்டாளா கிழக்கு வாசல் கட்டி விட்டு கிளம்பிட்டாளா கிளம்பிட்டாரா ஆத்தா கிளம்பிட்டாரா எனக்கு வந்த வாசம் வச்சு கிளம்பிட்டாரா கூப்பிட்டா ஓடி வருவாளா குடிக்காது அதோ உன்னாங்கரகமடி முத்தாளமா இந்தாங்கரகமடி முத்தாளமா அந்த ரகமடி முத்தாளமா அடி வரும் முகரக முத்தாளமா ரகமடி முத்தாளமா இந்தாங்கரகமடி முத்தாளமா அங்க ரகமடி முத்தாளமா அடி வரும் முகரக முத்தாளமா கூப்பிட்டா ஓடி வருவாளா காளியாத்தம் ஓட்டு ஆடி வருவா அப்போ கூப்பிட்டா ஓடி வருவாளா ஏ முத்தாளமா ஓடி ஆடி வருவாளா நாத்தாமல் தயவு செய்து சாமி வரல யாரையும் பிடிக்காதீங்க நாத்தாமல முல்லையிலே எல்லையிலே குடிகொண்ட முத்துமாரி ஆத்தோ காத்தமல எல்லையிலே எல்லையிலே நீரா குடிகொண்ட முத்துமாரி முத்துமாரி அம்மா வைத்தூர் எல்லையிலே குடிகொண்ட முத்துமாரி ஆத்தோ வைத்தொரு எல்லையிலே எல்லையிலே நீரா குடிகொண்ட முத்துமாரி முத்துமாரி இத்தப்பட்டு எல்லையிலே எல்லையிலே குடிகொண்ட முத்துமாரி ஓடி மாமா ராமேஸ்வரம் சுத்தலா ஓடி மாமா இது பற்றி எல்லையிலே சாந்தமைய ஊரம் ஆலயமா தங்க தீபவளே வாடியம்மா அலைகட்டமா தாயே ஓடிவாமா நம்ம ஊரு முத்தாளமா ஓடிவாமா சாந்தமைய ஊரம் ஆலயமா தங்க தீபவளே வாடியம் அம்மா வாடியம்மா அம்மா முத்தலம்மா வாடியம்மா 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 முத்தாளம்மா வாடியம்மா ஓடிவாமா தாயே ஓடிவாமா ஒரு சொல் வாசல் ஓடிவாமா கிளம்பிட்டாரா எனக்கு வந்த வாசம் வச்சு கிளம்பிட்டாரா கிளம்பிட்டாளா அத்தா கிளம்பிட்டாளா நம்ம ஊரு எல்லை விட்டு கிளம்பிட்டாளா கிளம்பிட்டாரா ஆத்தா கிளம்பிட்டாரா கிளம்பிட்டாரா ஆத்தா கிளம்பிட்டாரா எனக்கு வந்த வாசம் வச்சு கிளம்பிட்டாரா கிளம்பிட்டாளா அத்தா கிளம்பிட்டாளா நம்ம ஊரு முத்தாளம்மா கிளம்பிட்டாளா எல்லையிலே குடிகொண்ட முத்தாளம்மா ஓடிவாமா நம்ம ஊரு எல்லையிலே எல்லையிலே குடிகொண்ட முத்தாளம்மா ஓடிவாமா முத்தாளம்மா ஓடிவாமா தேடிவாமா முத்தாளம்மா ஓடிவாமா தேடிவாமா கூப்பிட்டா ஓடி வருவாரா முத்தாளம்மா ஆடி வருவாளா ஆடி வருவாரா ஆடி வருவா புடிங்க சாமி வந்து நைஸா புடிங்க சாமி வந்து பொம்பளை புள்ளி நான் வளர்த்த ஆத்தா முத்துமாரி நல்லா ஜோரா ஒரு கை தட்டி உற்சாகப்படுத்துங்க கொலை ஓடுங்கம்மா கொலை ஓட்டு நான் வளர்த்த ஆத்தா நான் உண்மையிலே நம்ம ஊர்ல உள்ள தெய்வம் மனசார அந்த முத்தாளம்மன். ஏன்னா நிறைய பெண்களுக்கு தான் வரும், சின்ன குழந்தை தான் தெய்வமே. அந்த தெய்வங்களுக்காக ஒரு ஜோரம் நல்லா கைத்தட்டு கொடுங்க வளர்த்த ஆத்தாக்க. இந்த தெய்வங்களுக்கு அனுகிரகத்தில் நம்ம எல்லாம் பட்டி பெருகணும், பால்பால பொங்கணும், எல்லாரும் நாடு செழிக்கணும், நல்ல மழை பெய்யணும், எல்லா மக்களும் ஒற்றுமையா இருக்கணும் வளர்த்த ஆத்தாக்க. இந்த செத்த பொம்பளை பிள்ளை அந்த சந்தோஷமே இன்னும் நம்ம சாமி பாட்டு பாடி ஆட விடலாம். ஊருக்கார சந்தேகப்பட்டக்கூடாது. பக்கத்து ஊர்ல தான் மகமாய் நாடம், இங்கேயும் அதே மாதிரி நடத்துறாங்களே.
நோட்டீஸ்ல வள்ளிகிரமம் போட்டாங்க வந்தேமுள்ள அப்படின்னு கிறுக்கனா இருப்பாங்க போல அப்படின்னு. ஏன்னா ஒரு இதுக்காக பாடினோம். இன்னும் தாய் பாட்டு பாடுவேன் நான் ஒரு ஆளு 3 மணி வரோட ஆக்கிடுவேன். ஏன்னா நல்லா ரசிக்கிறீங்க, அதனால உள்ள போக மனசு வராது எனக்கு. ஆனா சரியா 12:40க்கு தான் வள்ளி வருவாங்க. விவரத்தை சொல்றேன். ஏன்னா நல்லா ரசிக்கிறீங்க அதனால. இல்லை நீங்க உள்ள போலான்னு சொன்னா நான் போயிடுவேன், அதை பத்தி ஒண்ணும் இல்லை. எனக்கு விடிஞ்சா காசு இப்பவே அக்கௌண்ட்ல போட்டு விட்டாங்க. காலையில லோன் வேற கட்டணும். குழுவை யாபகப்படுத்தாரா சொன்னாரா? ஏனே ஐயோ அந்த மட்டும் யாபகப்படுத்தாதே. ஏனே சொல்ல. இந்த லோனை எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல. சண்டாலங்க அவங்க வீட்டுல கறிக்குழம்பா வைக்க. இந்த லோனுனால பல குடும்பம் லோன் தெரியுதுடா. கண்டிப்பா இந்த லோன் வாங்குற அன்னைக்கு புருஷங்காரன் பேசாம பொண்டாட்டி எப்படி பொண்டாட்டி கண்ணங்கரேன் இருக்கு. நம்மால் டைலாக் கொடுப்பேன் பாரு. நீ ஆள் கருப்பா இருந்தாலும் கலையா இருக்குன்னு சொல்லுவேன். சரி எத்து பல்லா இருக்கு நம்மால் சொல்லுவேன். பல்லு முத்து சிரிப்பு போல் இருக்கு. பார்த்தா அன்னைக்கு தான் 200 ரூபாய்க்கு மல்லிகை போய் பரட்ட மாதிரியே தெரியல தலையாச்சி பூ அப்படின்னு சொல்லுவேன். 10 வருஷம் தாலி வட்டி திருப்பேன். தேங்காய் எண்ணெய் வாங்கி கொடுத்துருக்க மாட்டேன். லோனு காசு வாங்குறதுன்னு பார்த்தா பொண்டாட்டிக்கு பூவு அப்படியே அல்வா அப்படியே சேலை சாக்கெட்டு இவங்களுக்கு ரெண்டு இவங்களுக்கு வேட்டி சட்டை 2 கிலோ கறி. இல்லண்ணே பழைய சேலை கட்டியிருக்கேன். பார்த்தா அந்த புது காசு லோனு வர காசு வாங்கணும்ல. பார்த்தா சேலை சாக்கெட்டு இவங்களுக்கு வேட்டி சட்டை 2 கிலோ கறி. ஐசா புருஷன் கேப்பார் பொண்டாட்டிக்கிட்டு எப்படி இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தண்ணி சாப்பிட்டுக்கிறேன். என்னவோ மற்ற நாள்ல மூத்தத்தை குடிச்ச மாதிரி லோனு காசு சந்தோஷம் தாங்க முடியாது. பொண்டாட்டி அப்படியே செல்ல பொண்டாட்டின்னு சொல்லுவேன். காசு வாங்கி தரப்போ இல்லை பயிர பொண்டாட்டின்னு சொல்லுவேன் அன்னைக்கு. அதுவும் லோனுக்கு பல பேர் இருக்கு. என்ன பேரு? ஆசீர்வாதம், விடிவெள்ளி, எல்லண்டி, களஞ்சியம், மதுரா, பிரகதீஸ்வரி. என்ன சொல்ற? மசுரை புடுங்குறா. பணம் கட்டெல்லாம் மசுரை புடுங்கிடுவாங்க. ஆசீர்வாதம் ஒரு லோனுக்கு. அதுக்கே ஆசீர்வாதம் பாருங்க. பணம் வாங்குற வரை இந்த புருஷன் கொண்டாட்டி இந்த மேனேஜர் ஓயாம கும்பிடுவாங்க. சரி சார் உங்களை நம்பித்தான் தேவை வச்சிருக்கு. செயின் எடுக்கணும், மோதிரம் எடுக்கணும், இல்லைன்னா நாங்க பிச்சை தான் எடுக்கணும். பணம் வாங்குற வரை கும்பிடுவேன். அதுக்கப்புறம் பணம் கொடுத்துட்டு அந்த மேனேஜர் கும்பிடுவேன். அக்கா 5ஆம் தேதி கட்டி உங்களுக்கு கும்பிடுறக்கா. அக்கா 2 கும்பல பிள்ளை வச்சிருக்கேன், வேலையை விட்டு நிக்க வைக்க அக்கா. அதே ஆசீர்வாதம். நான் ஆளுக சிரிக்கிற பார்த்தா நாடாமே லோனாத்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த குறுப்பு ஜெல்லாம் அது டபுள் லோனா இருக்குன்னு நினைக்கிறேன். விடிவெள்ளின்னு ஒரு லோன் இருக்கு. அது ஏன் விடிவெள்ளி? குறுப்பு ஜெல சொன்னா சிரிக்குது. அப்ப உண்மையா இருக்குமோ நினைக்கிறேன். விடியுமோ விடியாதோ? சரி 4:30 மணிக்கெல்லாம் அஞ்சு லோனுக்காரனா இல்ல புருஷன் நமக்கே தெரியல. வீட்டு வாசல் வந்து ஒரு பாயை விரிச்சு ஒரு விளக்கு ஒண்ணு பத்த வச்சுக்கிறேன். சரி அதே விடிவெள்ளியா? ஓஹோ. அந்த பணம் வசூல் பண்ற வரை அந்த விளக்கு எரி. அதுக்கப்புறம் வசூல் பண்ணி முடிச்சுன்னா விளக்கு அமைச்சிடும். இதோட நம்ம வீட்டுல 2 குட்டி வச்சுட்டா போயிடுமா. அவங்க வீட்டுல விளக்கு பிடிச்சி ஓஹோன்னு ஆயிரணுமா. இதுலயும் 10 பேருக்கு ஒரு ஆள் குழு தலைவி இருப்பாங்க. ஆமா அவங்க பார்த்தா அந்த நாட்டே ஆள போற மந்திரி மாதிரி. ஒரு 200 ரூபாய்க்கு ஹேண்ட்பேக்கு, சரி ஹீல்ஸ் வச்ச செருப்பு. நான் தான் குழு தலைவி மயில பூங்கின தலைவின்னு. 5ஆம் தேதி ஆச்சுன்னா வச்சுக்கோ அமுதா காசு கட்டல உன்னை நீக்கி நொப்பம் காசை கொடுத்த மாதிரி அறுத்து போடுவேங்கிறது. யாட்டு காசை யாரா வாங்கிக்கிறது? நம்ம கஷ்டத்துக்காக நம்ம லோன் வாங்குறோம். இந்த நாட்டில் நம்மளை கடன் வாங்கத்தான் சொல்லி கொடுக்குறேன். ஆமா ஆமா விடிஞ்சு போய் வர போஸ்ட் மரத்தில் எழுதியிருப்பேன். நகை கடன், வீட்டு கடன் வழங்கப்படும், இடத்து கடன் வழங்கப்படும். பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் முதல்ல 1ஆவது படிக்கலே பாடத்துல சொல்லிட்டார். எப்படி 15ல 10 போகுமா போகாதா? போகாது சார். போகலன்னா என்ன செய்யணும்? பக்கத்துல கடை வாங்கணும். அப்ப வாங்க சொன்னேன் கடை மயிருந்தேன். களிமண்ட உள்ள ஓட கடை வாங்கத்தான் சொல்லி கொடுக்குறாங்க. ஒருத்தனாவது கடன் கட்டு நாட்டில் சொல்றாங்க சொல்லு. இதுவரை எவனுமே இல்லை. நம்ம வாழ்க்கை நாடே கடந்தேன், நம்மளும் கடந்தேன். கடை எல்லாமே வாழவே முடியாது இவளே. அதனால நான் அவளை தாத்தாக்க இந்த லோனு காசு வாங்குறதுலாம் கொஞ்சம் குறைச்சி பார்த்து வாங்கிக்கிறேன். எங்க ஊர்ல ஒரு பொம்பளை வாங்கினா என் வீட்லயே வந்துக்கிறேன் லூசு முடியல. ஏதோ பேட்டுன்னு ஒரு லோன் இருக்காம்டா இப்ப புதுசு. அட தூங்கி எந்திரிக்க ஒரு என் வீட்லயே வந்து என் பொண்டாட்டி வாங்கிருப்பாள் லூசு முண்டை. சரி 2 பேர் பார்ட்னர் போட்டு வாங்கியிருப்பாள். ஒன்பது வந்து வீட்டு வாசல்லே இருக்காள். என்னடா சத்தம் கேட்குன்னு பார்த்தா இவனுக்கு சத்தம் தான் கேட்குது. ஆமா நம்ம கஷ்டத்துக்காக லோன் வாங்குறோம். பார்த்து ரொம்ப கவனமா இருங்க. அன்பு சொந்தங்களை நம்ம தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே தூங்கிட மற்றும் என்ன கரத்திலும் பொன்னகரமாய் விளங்கக்கூடிய திருச்சி மாவட்டம் மருங்காபுரி வட்டம் இக்கரை கோச்சி குறிச்சி
அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முத்தாளம்மன் திருக்கோவில் உற்சவ திருவிழாவை முன்னிட்டு ஸ்ரீ முத்தாளம்மன் குழுவினர்கள் நடத்தப்படும் 10ஆம் ஆண்டு பட்டாபிஷேக நிறைவு விழா நாடகம் அனைவரும் காண வருகை நிகழும் மங்களகரமான ஸ்ரீ பராவருடம் ஆடி மாதம் 25ஆம் தேதி திங்கட்கிழமை இரவு சரியாக 10 மணி அளவில் கோவில்பாக அமைந்துள்ள சிங்கார கலையரங்கில் இன்றைய தினம் புகழ்பெற்று நடிகரை கொண்டு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் சிறுநிர்மாணி வரும். பங்கேற்கக்கூடிய நாடக நடிகர்கள் தங்களுக்கு தெரிந்தவளாக இருந்தாலும் சரி தெரியாதவளாக இருந்தாலும் சரி தெரியப்படும் கடமை. ஆகவே முத்தமிழை முறையை கற்று சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசுக்குட்டி ஒரு நடிப்பு வேந்தன் அன்பு அண்ணன் புதுகையை சேர்ந்த பி.கே. ராஜாராம் அவர்கள் விரங்கமடையிலே வேலன் வேடன் ஒருத்தனாக நடித்து காத்துக் கொண்டிருக்கிறார். உரையாடி குயில் ஒன்று குயிடும் கோகிலவாணி அன்பு சோரி சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசுக்குட்டி வரும் சென்னை எம்பி லட்சுமி அவர்கள் விரங்கமடையிலே பள்ளியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். புராணங்களை கற்று நாடக உலகில் நிகழ்றான் என்று வெற்றி முரசூட்டி வரும் அன்பு அண்ணன் 2.5 சுதியிலே காரைக்குடி அருகாமையில் உள்ள குறுந்துறை சேர்ந்த மாட்டு டாக்டர் கே.என். ரவிபிரசாத் அவர்கள் விரங்கமடையிலே நாடகராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். எல்லா ஊர்லயும் வள்ளி திருமண நாடகம் தான் நடக்கும். ஆனா இன்னைக்கு நம்ம ஊர்ல நடக்கிற நாடகம் வந்து வள்ளி திருமண நாடகம் இல்லை. அப்புறம் என்ன நாடகம்னே? திடீர்னு வெள்ளி திருமணம் மாதிரி நடந்தாலும் நடக்கும். என்ன சொல்ற? ஏன்னா இன்னைக்கு வந்திருக்க கலைஞர்கள் எல்லாமே தலையில முளைச்சது. என்னது? மண்ட கணன். நீ பெரியாளா நான் பெரியாளா? கண்டிப்பா. ஒரு 2 மணி 2:30 மேல தெரியும் வள்ளி திருமணமா இல்ல வெள்ளி திருமணம் என்பதை தெரிவித்துக் கொண்டு ஆறுமணிய கலையரசு ஆறுமணிய சக்கரவர்த்தி அன்பு தம்பி சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசூட்டி வரும் யூடியூப் புகழ் இன்ஸ்டா புகழ் அன்பு தம்பி காரியாபட்டி அருகாமல் வக்கனாங்குன்றை சென்று டி கருப்பசாமி அவர்கள் வருங்கமடையிலே ஹார்மோனியம் பின்பாட்டு இசைப்பா புன்னப்பூல ஆட்டா என்ன பிட்டு போட்டா என்ன பிட்டாட்டா கண்ணீரத்தான் பார்த்தா அம்மா சும்மா இல்லடா அவ இல்லையா யாரும் இல்லடா தங்கம் கொண்ட பூமி பூமி என்ன தாங்கி கொண்டு சாமி சாமி பெத்தவளே மறந்தா அவ சித்தவனே தாண்டா அந்த உத்தமிய நினைச்சா அவ உத்தமனே தாண்டா பொன்ன போல என்ன பெற்று போட்டா என்ன பெற்றாட்டா கண்ணீரத்தான் மாட்டா சொல்லி சொல்லி ஆறாது சொன்னாட்டு தீராது சொல்லி சொல்லி ஆறாது சொன்னாட்டு தீராது பொன்ன போல ஆட்டா என்ன பெற்று போட்டா என்ன பெற்றாட்டா கண்ணீரத்தான் மாட்டா கிட்ட தந்தையும் உண்டு ஏது கிட்ட காரம் உண்டு ஒரு கிட்ட அண்ணன் உண்டு ஏது கிட்ட தந்தையும் உண்டு கெட்டு போன தாயி இல்லையடி ஆத்தா கெட்டு போன தாயி எங்கோ இல்லவே இல்லை அடி ஆத்தா உன்னை போல ஆத்தா என்ன பிடித்து போட்டா என்ன பிடித்த ஆத்தா கண்ணீரத்தான் பார்த்தா கண்ணீரத்தான் பார்த்தா கண்ணீரத்தான் பார்த்தா பலே 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 பலே. நன்றி நன்றி நன்றி. ஏன்னா எத்தனை தெய்வம் இருந்தாலும்
காளியாத்தா மாரியாத்தா எத்தனை தெய்வம் இருந்தாலும் நம்ம தாய்க்கு ஈடே இல்லை. கண்டிப்பா தாய் நினைச்சா நம்ம அப்பவே குருண மரத்தை கொடுத்து கொண்டிருக்கோம். உன்னை சொல்ல உனக்கு நாளைக்கு பிறந்த நாள் கொண்டாடுறான்னு சொல்லிட்டு உடனே காலையில் சோறு விட்டு கொடுக்கும். ஏன்னா எத்தனை தெய்வம் இருந்தாலும் தாயினுடைய பாடலை ரொம்ப சிறப்பாக பாடிய என் அன்பு தம்பிக்கு ஏன்னா தாயை காட்டிலும் தகப்பன் தான் முக்கியம். அம்மாவோட உன்னை அப்படி வளர்த்தேன் இப்படி வளர்த்தேன் உனக்கு அது வாங்கி கொடுத்தேன் இது வாங்கி கொடுத்தேன் சொல்லி காட்டும். அப்பா அப்படி இல்லை, மனசுக்குள்ளே வச்சிருப்பா, எதையுமே சொல்ல மாட்டார். ரொம்ப சிறப்பாக பாடிய அன்பு தம்பிக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மிருதங்க சக்கரவர்த்தி அன்பொன்னன் திருவண்ணாமலையை சேர்ந்த சித்தர் என்ன நம்ம நாடகத்துக்காக திருவண்ணாமலையிலிருந்து வந்திருக்கார். இப்ப காலையில 4:45 அவர் கிளம்பணும், சாமி இருக்கா போகணும், ரெடியா இருக்காரு. 4:45 கிளம்பிடுறாரு அண்ணே திருவண்ணாமலை. அதுக்கடுத்து நீங்க தான் மிருதங்க திருவண்ணாமலையை சேர்ந்த DM பாரதி அவர்கள் இவர்கள் மிருதங்கம் தபேலா டோலக் தவுள் செய்ப்பார்கள். சரக்கு வண்டி போய் சொல்ல மாட்டாளே ஐயா ரெட்டு நாட்டு கட்டு ஐயா ஐ மாசம் ஊரக்கூட் தஞ்சாவூர் பம்பரம்ப சுத்தி வர பகலெல்லாம் வீடுவார் செல்லமே என் செல்லமே செல்லமே என் தங்கமே தங்கமே கோயம்பேடு சரக்கு வண்டி போய் சொல்ல மாட்டாளே. பார்த்தாலும் பார்த்து இருக்க புள்ளரங்கும் சிறப்பாக இசைத்த அன்புடன் சார்ந்து நன்றியை தெரிந்து கொண்டு ஆண்டவர் மாஸ்டர் ஆர்கெஸ்ட்ரா பிளேயர் அன்பு மாப்பிள்ளை சர்வலைப்பட்டியை சேர்ந்து ஏ சூர்யா அவர்கள் வருங்கமரனை ஆண்டவன் இசைப்பார்கள். ஓடியா இதை குறைக்கணுமா?
கைமுட்டி அடிக்கிறாயா? எல்லாத்தையும் வாசிக்கிறாப்புல வாச்சு என்ன புண்ணியம் என்னையாச்சு? இவனை நானும் 14 வருஷமா பழக்க வழக்கம். சரி, இவங்க வீட்டுல சொன்னாங்க, தம்பி நீ தாண்டா அண்ணே நல்ல பழக்க வழக்கம் தான். இவங்க வீட்டுல சொன்னாங்க, தம்பி நீ தாண்டா உனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் காட்சியை பண்ணணும். சரி சொல்லிட்டாங்களேன்னு உனக்கு நம்ம தொண்டி பக்கத்துல நம்புதாலைன்னு ஒரு ஊர். ஆமா, நம்புதால கடற்கரை ஏரியா. அங்க ஒரு 18 வயசுல கிளி மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளைய. கிளி மாதிரினா சீட் எடுக்குமானே? நிறைய சீட்டு எடுத்திருக்கு. 18 வயசுல ஒரு கிளி மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளைய பொண்ணு வாத்தாச்சு. சரி, பொண்ணு வாத்து இங்க வாருங்க. இங்க சரவள்ளிப்பட்டில கல்யாணம் முடிஞ்சு முதல் முடிஞ்சிருச்சு. மறுவீடு மாமியார் வீட்டுக்கு வராரு நம்புதாலைக்கு. சரி, நம்புதாலைக்கு வந்தவனா மருமைய வந்தா மாமியார் ரொம்ப தெளவுனால சமையல். ஓஹோ, கடல்ல என்னென்ன கிடக்கும், நண்டு இறாலு மீன் கனவா அப்படின்னு திடவுல சமைச்சவனா வரும். இந்த மூதவி திங்க தெரியாம தின்னு விட்டேன். அப்புறம் தின்னவனா வரும். மாமியாட்ட போய் பீ வேலை இடம் கேட்க முடியாது. பக்கத்துல பையன் இருக்கு, அவன்கிட்ட கேட்டிருக்கேன், தம்பி தம்பி எங்கிட்டு வெளியே போலாம். சரி, அவன் சொல்லியிருக்கேன், அண்ணன் எங்கிட்ட ஒரு ஆலமரம் ஒண்ணு இருக்கு, தெப்ப குளம் இருக்கு, அங்கிட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்ல. சரி, இந்த முதல் இங்க இருந்து வேகமா போனவே அவசரத்துல அண்ணே சொல்ல வேணான்னு சொல்ற, வேட்டியை தூக்கிட்டு சொல்ல வேணான்னு சொல்றாப்ல. ஆண்டா அசிங்கமா இருக்க எத்தனை யூடியூப் வேற வருது வேணான்றாப்ல. ஆண்டா நீ மாமியா விட்டு போனதுக்கு இந்த ஊருக்கு தெரியுமா? தெரியாது. சொன்னாத்தான் தெரியும் 4 பேருக்கு. என்ன இவன் கல்யாணம் பண்ண யாருக்கா தெரியுமா? தெரியாது. தெரியாது, சொன்னாத்தான் தெரியும். பெருமையை சொல்லணும்ல. இங்க இருந்து பாரு அவசரத்துல வேகமா போனவே வேட்டியை தூக்கிட்டு உட்கார்ந்து வெளியே இருந்துட்டேன். சரி, வெளியே இருந்துட்டு எந்திரிச்சு நடந்து வந்திருக்கேன். நடந்து வந்திருக்கேன். இவனுக்கு ஒரு யோசனை. என்ன யோசனை? எம்புட்டு பீ தான் பேண்ட் இருப்போம்னு திரும்பி போய் ஐயோ உமட்டுதுடா எனக்கு. சொல்லுனே. போய் பார்த்தா அவன் பேண்ட பீய என்ன கிளம்புறாப்லனே? உட்காரப்பா, உன்னை பத்தி தான் சொல்றாப்ல, உட்காரு. நீ போய் அங்க பீ வேண்ட தெரியுமா? திரும்பி உட்காருங்க, தெரியும். சொன்னாத்தான் தெரியும். இந்த எவ்வளவு எப்படி சிரிக்கிறாங்க. ஆமா ஆமா. அவசரத்துல போனவே பாரு உட்கார்ந்து வெளியே இருந்து எந்திரிச்சு வந்திருக்கேன். சரி, எந்திரிச்சு வந்து உனக்கு ஒரு யோசனை. என்ன யோசனை? எம்புட்டு பீ தான் பேண்ட் திரும்பி போயிருக்கேன். சரி, உமட்டுதுடா எனக்கு. சரி சொல்லுங்க. திரும்பி போய் பார்த்திருக்கேன், பேண்ட பீய காணோம். என்ன நீ சொல்ற? போனவன் அவசரத்துல ஆமை மேல பீய பண்ணிட்டேன். சரி, ஆமை சும தாங்க முடியாம இழுத்துக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓஹோ, புள்ள யோசனை பண்ணிட்டேன், நம்ம வீத நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு மறுபடிக்கு வீட்டுக்கு வந்துட்டேன். சரி, வீட்டுக்கு வந்து வீட்டுல இருந்த நண்டு இறாலு மீன் கனவை மறுபடி தின்னு விட்டேன். காசாடா முக்கியம், பேருதான் முக்கியம். உன் பெருமை தான் முக்கியம். நீ மாமியார் வீட்டுல பீ வந்துட்டு இந்த ஊருக்கு தெரியுமா? அது இந்த முத்தாலம்மை வாசல். இந்த முத்தாலம்மை வாசல் சொன்னாத்தான் அடுத்த தடவை மூத்தலம் பெய்வேன். ஒரு ஆளு இப்ப நம்ம நாடகத்தில் நடிக்கிறோம், திரைப்படத்தில் நடிப்போம், அது மாதிரி தான் அது. போய் பாரு ஆமை மேல போய் ஆமை சொம்பதாக முடியாம இழுத்துக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சிருக்கு. சரி, புள்ள யோசனை நம்ம வீதே நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ஓஹோ, மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து வீட்டுல இருந்து நண்டு மீன் மறுபடிக்கு தின்னுட்டேன். 2வது ரவுண்டு தின்னவனா வரும் மறுபடிக்கும் வயிற்ற கலக்க ஆரம்பிச்சு. சரி, புள்ள யோசனை பண்ணிட்டேன். என்ன யோசனை? நம்ம வீத நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆமா, எகுன வேண்டாலும் நடந்துடணும். நடு வீட்டுல பீய பண்ணிட்டேன். சரி, ஏய் கிளம்பிட்டாப்லனே. யோ ஒமட்டே உட்கார்ற அக்கா அமுதா அக்கா நடு வீட்டுல பீ வேண்டாம் வந்து ஒரு போட்டோ எடுத்துக்கா. ஆந்த அக்கா அந்த மக்கா வெள்ளையம்மாக்கா நான் ஒரு போட்டோ எடுத்துக்க. ஏய் வாணி உட்கார்னே. என்ன நடு வீட்டுல பீய பண்ணிட்டேன். சரி, போட்டா பொண்டாட்டி மாமியாரும் கோயிலுக்கு சாமி கும்பிட போட்டாங்க. ஓஹோ, இந்த நடு வீட்டுல பீய பண்ணிட்டு பீய சுத்தி வரேன். பீ எந்த ஊர்ல நடந்து பீய பீய
பீ எந்த ஊர்ல நடந்து பீ போகாம புள்ள யோசனை பண்ணி என்ன யோசனை? அது வறுத்த மீன் வைக்கானால போகல. ஆமா 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 4 மீனை கொண்டு வச்சிருக்கேன். பீய போயிரு ஐயோ ஒமட்டுதுடா எனக்கு. போகாம இருக்கும் புள்ள யோசனை பண்ணிட்டேன். என்ன யோசனை? முட்டை வைக்கானால போகல. ஓ முட்டை எதிர்பார்க்கல. 3 முட்டையை கொண்டு வச்சு பீய போயிரு போகல. என்ன நீ சொல்ற? போகாம இருக்கும் புள்ள யோசனை பண்ணிட்டேன். அப்பளம் பாயசம் வைக்கானால போல அப்பளம் பாயசம் ஊற்றி கொண்டு பீய போயிரு போகல. சரி போகாம இருக்க உனக்கு ஆத்திரம் வந்துருச்சு. என்ன ஆத்திரம்? ஆத்திரம் வந்து போய் அடுப்பாங்கல்ல இத்தண்டி விறகு கட்டி எடுத்து வந்து பொண்டாட்டி மாமியாலும் கோயில் போட்டு சாமி மட்டும் வந்துகிட்டு இருக்க. சரி இப்ப ஆத்திரத்துல ஓங்கிட்டு அடிக்க. அப்புறம் பீல அடிச்சு பீ வச்சு மாமியா வாயி தலையெல்லாம் பீ. சரி பொண்டாட்டி தலையெல்லாம் பீ. செவரெல்லாம் சந்தனம் தொலைச்ச மாதிரி இருக்கு பீ. ஐயப்பா அதோட அந்த பொம்பளை பிள்ளை கோச்சிட்டு போனது. மறுபடிக்கும் இங்க என்ன எங்களை ஆளு சூர்யா இங்க மாமியாட்ட போய் என்ன இங்க காசாடா முக்கியம் பேர் தானா. ஆண்டா நீ மாமியாட்ட பீ வேண்ட தெரியுமா? அந்த எப்படி திருப்பி அவங்க நாடகத்துல இனிமே அட்வான்ஸ் கொடுத்தாலும் இந்த மாமியா வீட்டுல பீ வேண்ட ஆர்டர் ஒன்று போடுங்க. ஆமையில பீ வேண்டாம்னா அது ஒரு இதுதானே. வாயா காசாடா முக்கியம், நமக்கு பேர் தாண்டா முக்கியம். இல்லைன்னா இவ்வளவு நேரம் நிக்க முடியுமா? இல்லையா அந்த ஆளுங்க கல்ல விட்டு இருந்து போக சொல்லியிருப்பாங்க. இவனும் பீ வேலை அவன் கோயிலுக்கு போறதுக்கு ஒரு ஜோரா அவர் கைதட்டு கொடுங்க. ஏன்னா நல்ல கலைஞர்கள் நல்லா வாசிக்கும். ஏன்னா நல்ல கலைஞர்லாம் வந்திருக்காங்க. நேரம் பத்தாது. இப்ப நானும் மச்சான் மருதமணி வந்திருக்கேன். எங்களுக்கே 1 மணியை தாண்டிடும். ஏன்னா நல்லா ரசிக்கிறீங்க. நம்ம ஏரியா நல்ல நாடகத்தை நல்லா ரசிக்கக்கூடிய பகுதி. சரியா ஒரு 12:40 வள்ளியை விட்டுருவேன். இல்லை அப்படி எதுவும் உங்களுக்கு பிடிக்கலன்னா போயிட்டு வெள்ளனை விட்டாஞ்சனோட விட்டுருவேன். அதை பற்றி எனக்கு ஒன்று விடிஞ்சா காசு உறுதி. ஏற்கனவே 10,000 அட்வான்ஸ் வாங்கியாச்சு. அதான் வாங்கிட்டு 10 ரூபா வாங்கியாச்சு. அப்ப என்ன மயில் காசு எனக்கு. ரொம்ப சிறப்பாக சித்த அன்பு மாப்பிள்ளை சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு தாயும் தந்தைமாய் விளங்கக்கூடிய தாளம் புதுவையை சேர்ந்த அன்பு மாமா நீலகண்டன் அவர்கள் பிறகு தாளம் சேர்ப்பார்கள். சிறப்பாக சித்த இசை சக்கரவர்த்தி சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் நீங்கள் எல்லாம் மற்றும் என்ன சொல்ல வரணும்னு தெரியலையே. மற்றும் நீங்கள் எல்லாம் அவளோடு அவளாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அன்பு மைத்தினர் விஜய் டிவி புகழ், திரைப்பட நடிகர், யூடியூப் புகழ், இன்ஸ்டா புகழ், அன்பு மைத்தினர் இளைஞர்கள் எழுச்சி நாயகன் இப்போ மச்சான் ஒரு படத்தை நடிச்சுக்கிட்டு இருக்காரு. 1 வாரமா ஷூட்டிங் போடுவார். இப்போ இன்னைக்கு கூட ஷூட்டிங் முடிச்சுதான் வராரு. அவசரமா அன்பு மச்சான் மருதங்குடியை சேர்ந்த மருதமணி அவர்கள் விருகமலையிலே மருதமணி அவர்கள் விருகமலையிலே பபுனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஆடல் அரசி, அபிநய சுந்தரி, நாட்டிய தாரகை, நடன பேரொழி, அந்தமான் புகழ், டெல்லி புகழ், சிங்கப்பூர் புகழ், புதுகை பிரகதீஸ்வரி அவர்கள் விருகமலையிலே டான்ஸாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஜிங்கு ஜிங்குன்னு நடக்கிற நடையில மூளை விட்டு போச்சு ரொம்ப சுட்ட வடையில எட்ட போனா புசைனு செய்யற பின்னால வந்து நான் சிரிப்பதாட்டு செய்யற வாடிய குல்பி ஆய மோனலத்தை வச்சுக்கிட்டு இருக்கலாம் செல்வி. வாடிய குல்பி ஆய மோனலத்தை வச்சுக்கிட்டு இருக்கலாம் செல்வி. எமைமா மாம உனக்கு தாமா அடிடா சாத்தி ஒன்னு நம்பு தருவேன் நட்டு உள்ளாத்தி அடி அடியாத்தி ஒன்றிருந்து சிறப்பாக அன்பு தம்பிக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் உங்களும் என்று உங்கள் அன்பையும் ஆசிரியர் காத்துக் கொண்டிருக்கும் தொண்டி அருகாமல் திணையத்துறை சேர்ந்த எம்பி கார்த்திகராஜா பபுன் காமிக் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே தூங்குடன் நன்றி என்று வணக்கம். மற்றும் எங்கள் நாடகத்தினை வீடியோ கருதி எடுக்கிற அத்தனை அன்பு கைதட்டின உலகம் நெஞ்சார்ந்து நன்றி. அந்த யூடியூப் எடுக்கிற அத்தனை யூடியூப் சேனலுக்கு நெஞ்சார்ந்து நன்றி. ஏன்னா நிறைய யூடியூப் இருக்கு. யாராவது ஒரு ஆள் மறந்துட்டோம்னா அந்த ஆளுக்கு சண்டைக்கு வந்துடுவாங்க. எங்கள் நாடகத்தினை வீடியோ கவரேஜ் எடுக்கின்ற அத்தனை யூடியூப் சேனல் அத்தனை அன்பு சொந்தங்கள் 1 2 3 4 5 6 9 13 அது குறுக்கெழுத்து. சரி மருதமணிட்ட படிச்சது. அத்தனை யூடியூப் சேனலுக்கு அன்பா உள்ளங்களுக்கு நெஞ்சார்ந்து நன்றி. அல்ல வீடியோ எல்லாம் நல்லா எடுக்கிறீங்க. அதெல்லாம் எந்த குறையும் இல்லை. அப்புறம் ஏதாவது ஒரு நோத்த நம்மன்னு பேசியிருந்தா கட் பண்ணி போடுங்க. இல்லைன்னா அதை பார்த்துட்டு எவனா நம்மள நோத்த நம்மன்னு கேட்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே தொழில் மற்றும் பக்தோடி பொதுமக்கள் பெருந்தலாக வருக இப்படிக்கு இக்கரை கோசி குறிச்சி முத்தாளம்மன் குழுவினர்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இணைய தொழிலிடம் நாடகத்திற்கு சிறந்தமொழி படித்தான் ஒளிபெருக்கி
அமைக்க சொல்லிங்களுக்கு சிறந்த முறையில் ஒளிபரிக்கும் ஒளிவழி அமைப்பு ஸ்ரீ லாலா லாலா கடசாந்தி லாலா சவுண்ட் சர்வீஸ் குறிச்சி ஒளிவழி அமைப்பு உபயம் நந்தகுமார் சிவா அருண் கிருஷ்ணன் இக்கரை கோசு குறிச்சி அன்புலங்களின் சார்ந்து நன்றி. ஒரு நல்ல செக்ஸ் பாட்டா ரொம்ப சிறப்பான முறையில் ஒளிபரிக்கும் இருக்கும் லாலா சவுண்ட் சர்வீஸ் ஒளிபரிக்கி அன்புலங்களுக்கு நெஞ்சார்ந்து நன்றி. இதோ உங்கள் மத்தியிலே தெரிவித்துக் கொண்டு பொன்னாடை உபயம் பேனா சுனத்துறை பூசாரி சீனா மலைச்சாமி பூசாரி பானம் மத்தாப்பு உபயம். அவசரமா அவர் பேரு அவசரம்டா. என்ன சொல்ற? உள்ள போன எனக்கு அவசரமா இருக்கு. அவசரம் சின்னு குமாரர் சி நம்பு சி கோபால் சி வில்லியார் அன்புலங்கள் சார்ந்த நன்றி. அன்னை அவசரம் உள்ள வந்தாலும் அவசரமா இருக்கு வாழுங்கிறாங்க என்ன அண்ணனுக்கு சார்ந்த நன்றி தெரிந்து கொண்டு மற்றும் இந்த நாடகத்தை அமைத்திற்கு நாடக அமைப்பாளர் அன்புண்ணன் BL செல்லத்துறை மற்றும் அன்பு மைத்திரன் மருதங்குடியைச் சேர்ந்த மருதமணி இருவரும் இணைந்து நாடகத்தை அமைத்திருக்கிறார்கள். இந்த நாடகம் மட்டுமல்ல எந்த ஒரு நாடகம் வந்தாலும் குறைந்த செலவில் நிறைந்த கரையில் குறைஞ்ச செலவுன்னா 70,000 கூடுனதுன்னா கூடன்னா 1,00,000 அடுத்த வருஷம் 1,00,000 அவங்களே கொடுத்துருவாங்க. ஆமா ஆமா எப்படா நம்மள வீடு வாச கட்டி எப்படா வாடகைக்கு விடுறது சொல்லுன்னு இந்த அளவுட்டே நம்ம இப்படி இருக்க முடியுமா? ஆமா ஆமா எந்த ஒரு நாடகம் வந்தாலும் நாடகத்துக்கெல்லாம் கொடுக்கலாம். நைட்டு 10 மணிலிருந்து 6 மணி வரை கொட்டை ஏற கத்திரம் கொடுத்து அண்ணன் நான் கேட்குவேன். எவ்வளவு கூட்டம் இருக்கிய ஒரு ஆடல் பாடுக்கு 20,00,000 கொடுக்குறீங்க. இடுப்பெல்லாம் காட்டுறாங்க நீங்க காட்டுறீங்களா? நான்லாம் இடுப்பை காட்டினா அந்த ஆளு கல்லை விட்டு எரிய ஆரம்பிச்சிருவேன். எந்திரிச்சு போடா முண்டை வீட்டில் பொண்டாட்டி மிச்சா தாங்கல வந்து இழுப்பாடா புளிய மரம் தூர் மாதிரி. எந்த ஒரு நாடகம் வந்தாலும் அன்பு அண்ணன் செல்லத்துறையை தொடர் ஒழுங்க மருதமணியை தொடர் ஒழுங்க அமைத்தருவார்கள். நாடகம் மட்டுமில்ல ஆடல் பாடல் கிராமி நிகழ்ச்சி தப்பாட்டம் கோலாட்டம் ஐயப்பன் பஜனை எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் குறைந்த செலவில் நிறைந்த கலைஞர்களை கொண்டு அமைத்து தருவார்கள். மற்றவங்களுக்கு சாப்பாடு ஏற்பாடு அருமையான சாப்பாடு அன்னதான ஏற்பாடு ரொம்ப சிறப்பான உபசரிப்பு சாப்பாடு ஏற்பாடு செய்து அன்புகளை சார்ந்து நன்றி. வேற எதுவும் சொல்ல மறக்கலையே நன்றி. உள்ள போயிட்டு பொம்பளை பள்ளி வர சொல்லுவாங்க. நேரம் ஆயிடுச்சு. ஆமா உள்ள போயிட்டு பொம்பளை பள்ளி வர சொல்லுவான். அதனால வண்டியில போயிடலாம் பார்த்து ரொம்ப கவனமா இருங்க. எங்களை பாதுகாப்புடன் அழைத்து வந்த தம்பி ஓட்டுநர் ரொம்ப சிறப்பான டிரைவர். இந்த மேப்பு பார்த்து நிறைய ஆளு கரெக்டா ஓட்டேன். அன்னைக்கெல்லாம் மேப்பு போட்டேன் அம்மா கரையில் உண்டே காமிக்குது ரூட் நிறைய இது அப்படித்தான் காமிக்குது மேப்பு. அல்ல ஊரணி இல்ல தண்ணி இல்ல மொத்தமா எல்லாரும் ஊற வச்சு கூட கொண்டு வந்துருப்பேன். நான் ஒரு டிரைவர் பிடிச்சேன் எனக்கு வண்டி ஓட்ட. என்ன சொல்ற? அசந்து தூங்கிட்டேன் வண்டி ஓட்டிட்டேன். நான் ஊர் போய் சேர்ந்துருச்சோன்னு சத்த முன்னால போக சத்த பின்னால இப்படி ஓட்டிருக்கேன். சரி என்னடா கேட்குறேன் அவன் லோலர் டிரைவரா போக முழிச்சு பாக்குறேன் புளிய மருந்து தூர்ல நிக்குது வண்டி. முன்னால போக அவசரத்துக்கு டிரைவர் பிடிச்சா கொடுத்தேன். அப்புறம் ஏன் டீசல் போடல முன்னால போக இப்படி ஓட்டினா சரி உள்ள போயிட்டு வரானே. இதுக்கு மேல பேசணும் மரியாதை இல்லை. ரொம்ப கடுப்பு அறிக்கையில போட்டு அறுத்து குமிக்கிறான் முண்டை பையன். மனசுக்குள்ளேயே திட்டுவிய பப்புனை பாரு பொலியர் மாதிரி வந்து நின்றுக்கிட்டு கையில் உள்ளேயும் போறானும் இவனே அறுத்து குமிக்கிறேன் இல்லைன்னு அண்ணன் மனசார சொல்றாரு. நீங்க ஒன்றும் சொல்லாதனாலதான் நிக்க இல்லைன்னா நேரம் உள்ள போயிடும். நல்லா ரசிக்கிறீங்க. இன்னும் பல கதையெல்லாம் வச்சிருக்கேன். சொன்னேன்னா அந்த ஆள் விடுவேன். அந்த ஆள் போய் சங்கத்துல ரிப்போர்ட் எழுதுவேன். இவனே போன நாடகத்தை இவனே முடிச்சினேன் அப்படின்னு. ஆமா அதனால ஒண்ணு வர அமைதியா இருந்து நாடகத்தை ரசிங்க. அன்பு சொன்னங்களே தயவு செய்து அண்ணே தம்பி தண்ணி சாப்பிடாதே உங்களை கும்பிட்டு கேட்குறேன். ஏன்னா தண்ணி கஞ்சா போயில அதுதான் நம்ம வாழ்க்கையை கெடுக்கிறது. தண்ணி அதிகமா சாப்பிட்டோம்னா கிண்டாங்கி கிளம்பாது புள்ள வைக்க முடியாது. ஓப்பனா சொல்லிட்டேன். இதுக்கு மேல எவனும் சொல்ல மாட்டேன். அண்ணே அந்த கிண்டாங்கினா குஞ்சு இதுக்கு மேல எவன்டா சொல்லுவேன். அப்புறம் பொம்பளை குறைச்சது அவ சரியில்லைண்ணே என்னை வெறுக்கிறான் மயிர வெறுப்பா. அப்புறம் இதான் உண்மை. தயவு செய்து உங்களை கும்பிட்டு கேட்கிறேன். தண்ணி ஆமா உண்மையை சொல்றேன். அப்புறம் பொம்பளை பிள்ளை போய் குறைச்சிடு என்னை விட்டுட்டு வேற ஆள் லவ் பண்றான் மயிரை புடுங்குறான். பொம்பளை பிள்ளை பாவம். தயவு செய்து தண்ணியெல்லாம் குடிக்காதீங்க. மனசார உண்மையை சொல்றேன். ஏன்னா குடிதான் சரக்கு கொஞ்சம் கட்டியும் போட சொல்லும். அப்போ ஒன்று சாப்பிட சொல்லும். போன வருஷம் ஒருத்தன் நோத்தான்னு சொல்லியிருப்பேன். அவனை அடிக்க சொல்லும். அவன் செத்து போயிருப்பேன். சுடுகாட்டை போய் குத்துவேன். குத்தாம தண்ணி போதை இல்லை. தண்ணி சாப்பிட்டோம்னா செரிமான பிரச்சனை வரும்.
ஏங்க வயிறு இப்படி வரணும் என்ன உண்மை அண்ணே எத்தனை மாசம் இது மாதிரிலாம் எவனும் தெளிவா பாடம் நடத்த மாட்டேன் வயிறு கம்முன்னு இருக்கா செரிமான பிரச்சனை வரும் அப்புறம் லிவர் வீங்கும் அது ஈரானுக்கு நம்ம நாட்டுக்கு பிரச்சனை சரி நான் போய் இப்படி நின்று அந்த குண்டு இங்க பாஞ்சோதான் நாட்டு பிரச்சனையே ஓஞ்சது நம்ம அது குண்டு அப்படி நின்றுக்குருச்சுல மே குண்டு இங்க இருக்கு கீழே 2 குண்டு இருக்கு வேண்டாம் என்ன தண்ணி சாப்பிட்டா லிவர் வீங்கும் அதோட கல்லி பால்ட்டாகும் அதோட மண்டையை போட்டுருவோம் ரத்தம் இருக்கிற வரதே நம்ம அடிச்சிருவோம் வெட்டிடுவோம் ஆத்தா பெஞ்சோரெல்லாம் கேட்டு பார்த்து பத்திரமா பொழஞ்சுக்கிறோங்க அன்பு சொந்தங்களே கோயிலெல்லாம் போட்டோம்னா கேன்சரு தயவு செய்து உங்களுக்கு என்ன ஏன்னா நான் பப்புன்னு வந்து நகைச்சுவை இருக்கணும் ஏதாவது ஒரு 2 விஷயம் நல்ல விஷயம் சொல்லணும் இல்லைன்னா ஏன்டா பப்புன்னு முண்டை பைய காலி போட்டு அறுத்து குமிக்கிறான்னு சொல்லிடக்கூடாது நல்ல விஷயத்த யாரும் சொன்னா கேட்டுதா புரிஞ்சுக்க இந்த மாதிரி நான் வளர்த்த ஆத்தாக்கெல்லாம் பொம்பளை பிள்ளையெல்லாம் யாரும் நல்ல மாப்பிள்ளை கிடைச்சா ஆத்தா பெண் சொல்ற பார்த்து விரும்பினாலும் ஆத்தா பெண் சொல்ற கேட்டு ஒழுங்கா கேட்டு பத்திரமா ஏன்னா ஒரு நாளும் ஒரு வீடியோ பார்த்தா நமக்கே மனசு ரொம்ப வேதனையா இருக்கு பாவம் நம்மளும் பொம்பளை பிள்ளையோட பிறந்தவன் ஏன்னா அந்த பல 13 வயசு பொம்பளை பிள்ளை அதெல்லாம் ரொம்ப சின்ன பிள்ளை என்ன தெரியும் பாவம் அதெல்லாம் கூட்டிட்டு போய் இது பண்றேன் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு அன்பு சொந்தங்களை என்பதை தெரிவித்து கொண்டு நான் வளர்த்த ஆத்தாக்க பொம்பளை பிள்ளையெல்லாம் நான் வளர்த்த ஆத்தாக்கெல்லாம் சொல்றேன் கேட்டு ஒழுங்காங்க போனை வச்சு இப்படி நோண்டிக்கிட்டே இருந்தா குடும்பம் நோண்டிக்கிட்டு போயிடும் பார்த்துக்கிறேங்க நிறைய ஆள் புருஷன் எல்லாம் இங்க இருந்து வெளிநாட்டுல இருக்கேன் கண்டிப்பானே பொண்டாட்டி பிள்ளைய நல்லா இருக்கணும்னு அங்க இருந்து வெளிநாட்டுல இருந்து செயின் நெக்லஸ் மோதிரம் எல்லாம் வாங்கி கொடுக்குறேன் இவங்க போட்டுக்கிட்டு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு வீடியோ கால் எப்படி 1 வருஷம் வரமாட்டேன் நம்ம சாலியா தெரியுமா அப்புறம் அவன் ஜோலியை முடிச்சுட்டு விட்டுட்டு போயிடுவேன் அப்புறம் முண்டை இத்து கொண்ட முண்டை மாதிரி தெரியும் பார்த்து ரொம்ப கவனமா இருங்க என்பதை தெரிவித்து கொண்டு என்ன கஷ்டத்தை புரிஞ்சோம்னா வாழ்க்கையில் நல்லா இருக்கும் அதெல்லாம் எங்க அம்மா அப்பா சொல்றதை கேட்கவே மாட்டேன் நான் இப்பதான் ரொம்ப கேட்கிறேன் எங்க அப்பா சொன்னாரு தம்பி சும்மா இருக்க முடியாம நகையெல்லாம் அரை வச்சுட்டு கார் வாங்கினேன் சரி அம்மதான் நாடா இருக்கேன் அப்படின்னு பொலிரங்கடா டவேரா வாங்கினேன் சரி எங்க அப்பா சொன்னார் அப்பவே தம்பி நீ கார் வாங்காடா அப்படின்னு போ உனக்கு தெரியாது நாடா ஆடி நான் கட்டிடுவேன் இன்னும் பெருசா பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னேன் எங்க அப்பா சரி தம்பி ஒரே ஆடாதியே ஆடி கவுந்துருவேன்னு சொன்னேன் அந்த ஆள் அவன் சொன்ன மாதிரியே ஆயிடுச்சு சாதகம் போய் பார்த்தேன் பங்குனி 4ஆம் தேதியில நீ பெரிய ஆள் ஆக போறேன்னு சொன்னேன் பங்குனி 4ஆம் தேதி தான் கொரோனா மயிலே வந்தது என்னன்னு சொல்ற அப்புறம் காரை வித்துப்பட்டு என் கை காசு 2 லட்சம் போட்டு தின்ட்டான் தாய் இப்ப சொல்றத கேட்டுருங்க உங்களுக்கு சிரிப்பாவும் இருக்கும் உண்மை பார்த்து ரொம்ப கவனமா இருங்க அன்பு சொந்தங்களே என்ன செய்ய போறேன் இந்த பாடல் எனது சொந்த பாடல் நான் பாடி நான் நடித்த பாடல் கார்த்திக் ராஜா திணையத்துறான் யூடியூப் சேனல் பாருங்க அன்பு சொந்தங்களே 3 லட்சம் பார்வையாளர் கடந்த பாடல் என்பதை தெரிவித்துக் கொண்டு பாடிரா சாத்தியே நவாரே சுத்தியே பார்த்த பார்வையிலே நான் பூத்த சோலையிலே எம்மா மெம்பத்த எம்மாறி கொழுந்தே நீ குடுடி கொஞ்சம் கறி விருந்தே கஞ்சி கஞ்சி நாவாரை கொஞ்சி கொள்ள நீவா பாடிரா சாத்தியே நாவாரே சுத்தியே நீ பார்த்த பார்வையிலே பூத்த சோலையிலே எம்மா மெம்பத்த எம்மாரி கொழுந்தே குடுடி கொஞ்சம் கறி விருந்தே கஞ்சி நாவாரை கொஞ்சி கொள்ள நீவாடிரா சாத்தியே நாவாரே சுத்தியே பார்த்த பார்வையிலே பூத்த சோலையிலே நாங்கள் போனடி அண்ணால வருகி பின்னாடி கண்ணு மட்டும் ஒன்று ஊரு பெண்கள் எல்லாம் என்ன தேடுது கண்ணு மட்டும் ஒன்று பாடிரா சாத்தியே சுத்தியே நீ பார்த்த பார்வையிலே பூத்த
ராசாத்தியே ஆவாரே ஊர் சுத்தியே நீ பார்த்த பார்வையிலே பூத்த சோலையிலே மாமல்லத்த மாறி கொடுந்தே கொடுடி கொஞ்சம் கறி விருந்து கஞ்சி கஞ்சி ஆவாரே குஞ்சு கொள்ள நீ பாடி ராசாத்தியே ஆவாரே ஊர் சுத்தியே நீ பார்த்த பார்வையிலே பூத்த சோலையிலே அப்படியாமா எப்ப விடியும் இருக்கியோ? ஹலோ அண்ணே, இதை கொஞ்சம் ஏத்தி வைங்கண்ணே. ஹலோ, உங்க எல்லாருக்கும் வணக்கம். நீங்க நல்லா இருந்தா நாங்க எல்லாம் நல்லா இருக்கணும். உங்க எல்லாருக்கும் வணக்கம். உங்க 4 பேருக்கு வணக்கங்க. வணக்கம்மா. வெட்டிக்கறே, சொல்லுமா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். விருதுநகர் அண்ணே, வணக்கம் ஆளுநர் அண்ணே, நல்லா இருக்கிறேன். நீ எப்படி இருக்கிற? தலகரப்பா என்ன வாயில புண்ணா? வாய மூடுப்பா, ஏதோ சாமான மூடு. மைசடுகாரண்ணே, அண்ணே அண்ணே, மைசடுகாரண்ணே வணக்கம். நல்லா இருக்கிறீங்களா? ஏன் இப்படி தலையை குனிஞ்சதுல நிமிராம இருக்கிறியே? வீடியோ எடுக்கிற அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம். மன்னம்ம நாடு வச்சு நாட பண்ணுமா? ஆமா. அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். என்னது சொல்லுவோம்ல, கையளவே நெஞ்சத்தில கடலளவே அளவே எதுவில்லை அதுதான் காதல் வச்சா எங்க இருந்து எங்கிட்ட ஆடி வர? நடுவுல யானை இது. அண்ணே, நான் என்ன சொல்றேன்னா, இவங்க எல்லாரையும் துரத்தி விட்டு சரி இங்க இருந்து வருவோமா? கையில
என்ன பண்றீங்க? என்ன கிடு 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 கிடுன்னு வருது? ஏய், நான் எப்படி குளுக்குறேன்னு அந்த மாதிரி வாசிங்கப்பா. ஏன் உங்களுக்கு எதுவும் இல்லையா? எங்க அண்ணனோட பெருமையை பத்தி உனக்கு தெரியாம? என்ன பெருமை? எங்க அண்ணன் பெருமை ஊருக்கே தெரியும். இந்த ஆமை மேல பெண்டவரு. ஆமா. என்னன்னே? சரி, ஆமை மேல பெண்ற சரி. மூதேவி நடு வீட்டுக்குள்ள எவனாவது பெண்டு வைப்பானா? ஆட்டம் போடுமா? பிஏ போயிரு பிஏ போயிரு பிய போயிரு பிய போயிரு பி என்னம்மா நீங்க எங்க எந்திரிக்கிறீங்க? அவர் எப்ப எந்திரிச்சாப்ல? நீ உங்களால கண்ணு தெரியல. என்னம்மா வேற எந்திரிச்சாரு? இல்ல இல்ல அவர் நீங்க யாரும் பாத்தீங்களா? ஓ, என்னையதான் பாக்குறீங்களா எல்லாரும்? கொஞ்ச நேரத்துக்கு அவரை பாருங்க. ஜன்னலே தான் ஏய், என்னப்பா சேரோட எந்திரிக்கிற? அவர் எந்திரிக்காமா? உனக்கு சேரோட எந்திரிக்கிறா? என்னது உட்கார்ந்து அடிப்பியா? ஆளையில மண்டையில மாதிரி நாட்டம் முடிச்ச வேலை ஆமையில பேண்டவனே. அவங்களுக்கு தான் தெரிஞ்சிருச்சுல்ல. நாளைக்கு நோட்டீஸ்ல கொடுத்தாச்சு பேரு. என்னன்னு? ஆமை நாயகன் ஆல்ரவுண்ட் சூர்யா. ஜன்னலே தான் தனியா போறே அலையும் கூட்டிட்டு போறியானே? கடைசியா 8வது ராமுதேவி தீர்மானமா? அதான் நீ மட்டும் போறியா இல்ல யாரையும் கூட்டிட்டு போறியா? பெட்டிக்காரு, மிருதங்காரு, ஆல்ரவுண்டுக்காரு, தாளக்காரு. ஐயோ, அண்ணன் காப்பு கட்டியிருக்காருப்பா. கோயில் போறியானே? நீ போனா சாமி அப்படி இருக்கா. வாயில வரதெல்லாம் பூனா சுனா முகரைய பாரு. அண்ணன் திருந்திட்டாப்லமா? எப்பல இருந்து? நேத்துல இருந்து. தண்ணி அடிக்க மட்டும் தான் திருந்திருக்காப்ல, மத்த வார்த்தை எல்லாம் குறுக்கெழுத்து. ஓ, மருதமணி கூட செந்தீங்களா? அவர் பாடா. நீங்க எல்லாம் ஏன் இப்படி அமைதியா உட்காந்துருக்கீங்க? என்னாச்சு? வேண்டுதலா? என்ன கோர்வையா கார்வையா? என்னது? நீங்க ஏன் இவ்வளவு அமைதியா உட்காந்துருக்கீங்க? என்னாச்சு? பூரா மருதமணிக்காண்டி வெயிட் பண்றாங்கம்மா. சோ, மருதமணி இன்னைக்கு நான் கூப்பிடவே மாட்டேனே. எதுக்கு கூப்பிட மாட்டேன்? கூப்பிட மாட்டேன். இன்னொரு நாள் கார்த்திக் ராஜா வந்திருக்காருல்ல? ஆமா. அவரோட தான் நம்ம பேசணும். மருதமணி எதுக்கு கூப்பிடணும்? அந்த முட்டா பையலுக்கு மணி இல்லாம பண்ணி போடுவேன். ஐயோ, மருதமணி நான் கூப்பிட மாட்டேன். நீங்க என்ன பண்ணுவீங்க? நீ கூப்பிடலனால அவர் வருவாப்ல. நீ கூப்பிடாம தான் வருவாப்ல. போய் அவன முதல்ல மேல் குளிக்க சொல்லு. என்னப்பா, நான் கூப்பிடாம அவர் வருவாரா? இன்னைக்கு என் தலைமை மண்டை வெட்ட பாத்தியாமா? நாய் நக்குற மாதிரி இருக்கு. நான் உள்ளேயே சொல்றேன், இது என்னதான் மண்டை வெட்டுன்ட்டு கேட்க மாட்டாப்ல. நீங்க எல்லாம் மருதமணிக்கு வந்தா கூட்டம். மருதமணி வந்தாதான் பேசுவியா? என்னத்தா வாய தரங்களே. மருதமணி வந்தாதான் பேசுவியா? சரி, அப்புறம் கூப்பிடலாம். மச்சான பாருடி, மச்சமிழாலிடி, மச்சான பாருடி. நீ என்ன வாட்ச் கையில எது குச்சி வச்சாம கையில வச்சு குத்திக்கிட்டு இருக்க? அந்த ஸ்டெப் இந்த மாதிரி வர. எந்த ஸ்டெப்புக்கு? ஆர்வம் போடு போடு. முட்டவே வெட்டமோ மகடி போடு. ஏய், ஒரு சாமான உடைச்சு தள்ளிராதல. கிழிஞ்சாலும் பரவாயில்லை. சரி, நான் தொழில விட்டு கொடுக்க மாட்டேன். சரி, இன்னைக்கு உன் சாமா கிளியுதா? ஏய், சும்மாரியா? மிருதங்க காப்பா கட்டிருக்கா? ஏய், முட்டை மோரையா பாரு, மோரையா. நீ எல்லாம் ஒரு சாமியாயா? இதெல்லாம் குறுக்கெழுத்துமா? ஏலியா குறுக்கெழுத்து?
இன்னைக்கு ஓ சமா கிளியுதா இல்ல உங்களுக்கு ஓரவே சொன்னா தானே வெயிட்டா இருக்கு. சரிங்க உங்க சமா கிளியுதா இல்ல ஏன் சமா கிளியுதா என்னப்பா இதுக்கு நாயத்தை கேட்க மாட்டியா? என்னண்ணே ஆச்சு? கிழிஞ்சு வச்சு இந்த பிள்ளைக்கு எப்படி நான் தயார் பண்ணி கொடுக்க முடியும்? என்னது என்னண்ணே சரி இப்ப என்கிட்ட கிழிஞ்சுச்சா உன்ட்ட என்ன பண்றது? நீ உன் தோலை கொடு. எந்த தோலை? இதுக்கு வாசி இருக்கு அந்த பேக்ல இருக்குல. நீ உன் துருத்திய மூடு. ஏமா இவர் விட்டு கிழிஞ்சா கண்ணால அப்படி வெளிஞ்சு பாத்துக்கலாம். ஒன்னது கிழிஞ்சு அப்படி என்னடி ஏற்கனவே கிழிஞ்சு தானே இருக்கு. என்னமா சொல்ற அண்ணே அண்ணே அந்த கிழியறது இல்லனே பாவாடைய சொன்னேனே. நீ என்னத்த சொல்ல? ஓசில படம் பாக்கறே முகரைய பாரு முகரையா உன் மூஞ்சில எதை வைக்க? ஆமையில பெண்டவனே ரோடு இந்த டிரைவர் இருக்காப்ல. அண்ணே அண்ணே ரோட்ட பார்த்து பெண்டு சரி லெஃப்ட் ரைட் போம்ல. ஆமா இப்ப லெஃப்ட் சைடுல ரைட் சைடுல கிழிஞ்சிருக்கான்னு இப்ப பாக்குறேன். ரெண்டு சைடுலமே கிழிஞ்சிருக்கே. அப்புறம் தப்பு. ஏய் அண்ணன் டெய்லர்மா எதை வச்சு கோன் ஊசி வச்சா? அட யால நீங்க வேற நம்ம ஒரே முன்னாளே நீ வாயா பின்னாளே நான் கேட்க உனக்கு ஏமா போறே முன்னாளே நீ வாயா பின்னாளே நான் கேட்க உனக்கு ஏய் ஆடல் சாமான் நொறுக்கி போடுவேனே சாமான்லாம் பட்டி போடுவா ஆளையில மண்டையில மூஞ்சை பாரு சோத்திங்க சோக பீ அடிக்கிறா மான கேட்ட ஆமையில பெண்டவனே ஓ வா ஐயா இந்த பிள்ளை இடுப்பாட்டு. என்ன இடுபாடு நீ என்னையா உரிமை உடுக்கல்லமா? உரிமைமா அது அந்த உரிமை. எது உரிமை? அவன் நீயோட உடு பூசுது எனக்கு. உனக்கு பூசுதே? சீச்சி சரி விடு. நான் போறேன் முகரைய அண்ணே நான் அப்புறம் கடுப்பு இதாயிருவேனே. என்னண்ணே நீ என்னன்னு இப்படி வாச்சிட்டு இருக்க? எவ்வளவு செலவு பண்ணி நான் இடுப்பாட்டிக்கிட்டு இருக்கேன். நீ என்ன இப்ப புடுக்க அடிக்கிறா இப்ப உடுக்கியா? அப்புறம் கொஞ்ச நேரத்துல அதை அடிக்க ஏமா உடுக்கல. இன்ன வரை ரப்பு அடிச்சாப்லையா? ஆமா. இந்த ஆட்டத்துக்கு இப்படிதான் வாசிக்கணும். ஆமா கேளு ஊர்ல வேணா கேளு. நீங்க எதை பார்த்து வாசிக்கிறீங்க? நீ எதை ஆட்டுன? இடுப்பாட்டுனே. இடுப்பாட்டுனா வச்சா இடுப்ப பார்த்து வாசிக்கலாமா? தப்புங்க. தெரியல இப்ப நல்லா தெரியும் பாத்து. ஏய் உன் மூஞ்சிய பாரு. நான் உனக்கு என்ன வேணும் தெரியுமா? தங்கச்சி அந்த பிள்ளை வைக்க முடியும். புள்ள பார்க்க மாட்டான். ஏன் நீ எனக்கு புள்ள கொடுக்குறியா? ஏய் அவனங்க ஒப்புறான கைய ஏ பழைய சூர்யாவை இறங்குறியா? காலையில சம்பளம் பிளான் பண்ணி விடுவேன் பாத்துக்க. நம்மள என்ன விடு கார் இருக்குது. எந்த காரு? மச்சான் கார் இருக்கு. அவர் எப்படி உங்களுக்கு மச்சான்? உனக்கு என்ன வேணும்? தங்கச்சி. உனக்கு என்ன வேணும்? எனக்கு அண்ணன். உங்க அண்ணே வேணும். அண்ணே என்னனே ஆச்சு? என்னன்னு ஏன் கோபப்படுற? ஏய் ஏப்பா கோபப்படுற? எனக்கு ஒரு மச்சாமா எனக்கு தங்கச்சிமா. சரி அவர் எவ்வளவு வாக்கப்பட்டுக்க? அவருக்கு நான் ஏன் வாக்க போன? அவர் பொண்டாட்டி சண்டைக்கு வரியா? சும்மாடியா நீ? குத்துறேன் நீ சொல்லி